IFM எடுத்துட்டீங்களாப்பா? சாப்டர் நம்பர் 11 ஓகேவாப்பா? சாப்டர் நம்பர் 11 நான் ஃப்ரெஷ் பேஜாவே எடுத்துக்கிறேன். நீங்க ஹைலைட் மட்டும் பண்ணிக்கோங்க. நான் சொல்றதை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஓகே ஏன்பா டேக் கொஸ்டின் நம்பர் ஏன்பா 1 and 2 நீங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்கப்பா. ஓகே 1 and 2 நீங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 5 எடுங்கப்பா. கொஸ்டின் நம்பர் 5 எடுங்க. 3 4 நான் எடுப்பேன், கவலைப்படாத. முதல்ல 5 எடுத்து 6 எடுத்துட்டு 7 எடுத்துட்டு அதுக்கப்புறம் வரேன். ஓகே எஸ் எஸ் பாருப்பா. ஏன்பா ஜிடிஆர் கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா? ஜிடிஆர் குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ். சொல்லுப்பா என்னப்பா கிராமர் குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ்க்கு? அது கேட்காதீங்க சார். கரெக்டா சார்? சொல்லுப்பா வாட் டு யூ மீன் பை குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ்? பாருப்பா டயக்ராம் போடுறேன் பாருப்பா. டயக்ராம். எத்தனை பார்ட்டிஸ் இன்வால்வ்டுப்பா? 3 parties. Who are all the 3 parties? Company, global investor, next depository. கரெக்டா? டெபாசிட்டரி. இன்னொருத்தன் யாரு? கஸ்டோடியன் பேங்க். இன்னொருத்தன் யாரு? கஸ்டோடியன் பேங்க். சொல்லுப்பா how it operates. என்னப்பா? let me go with like this. Infosys company. Sir, full screen. என்னடா Full screen. இன்ஃபோசிஸ் கம்பெனி இருக்கிறானா? சரியா? அவனுக்கு என்ன இருக்கும்? ஷேர்ஸ் இருக்குமா? ஓகேவா? என்ன பண்ணுவானா ஒரு 10 ஷேர்ஸ்னு வச்சுக்கோங்க. சிம்பிளிசிட்டிக்கு 10 ஷேர்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்ஃபோசிஸ் கம்பெனி ஷேர் இஷ்யூ பண்ணுது. ஓகேவா? எதுக்குப்பா ஷேர் இஷ்யூ பண்ணுவாங்க? ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு. யாரை டேப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? குளோபல் இன்வெஸ்டர்ஸை டேப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா ஷேர்ஸை இஷ்யூ பண்றாங்க. குளோபல் இன்வெஸ்டரோட மென்டாலிட்டி என்னன்னா இன்ஃபோசிஸ் கம்பெனி பத்தி தெரியுமா? அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. ஆனா குளோபல் இன்வெஸ்டர்ஸுக்கு என்ன வேணும்? பீரியாடிக்கலா ரிட்டர்ன்ஸ் வேணும். என்ன வேணும்? பீரியாடிக்கலா ரிட்டர்ன்ஸ் வேணும். இப்போ குளோபல் இன்வெஸ்டர் வந்து யார்கிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க? ஃபாரின் டெபாசிட்டரி கிட்ட போவாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து நான் என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் ஒரு 1 லட்ச ரூபாய் பணம் இருக்கு. நான் உங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்றேன். எனக்கு வந்து என்ன பண்ணுனா ரெகுலரா எனக்கு என்ன கொடு? கேஷ் ஃப்ளோஸ் கொடு. யார்கிட்ட? யார் போய் யார்கிட்ட கேட்கறது? குளோபல் இன்வெஸ்டர் வந்து டெபாசிட்டரி கிட்ட போய் கேட்கறது. ஓகேவா? அண்ட் குளோபல் இன்வெஸ்டர் இன்னொன்னு சொல்றான், எனக்கு என்ன வேணுங்கிறான்? சார் எனக்கு வந்து இந்தியன் கம்பெனியை வந்து எனக்கு என்ன பண்ணி கொடு? இன்வெஸ்ட் பண்ணி கொடு. எனக்கு பீரியாடிக்கல் ரிட்டர்ன்ஸும் வேணுங்கிறான். யார்கிட்ட போய்? டெபாசிட்டரி கிட்ட போய். டெபாசிட்டரி என்ன பண்ணனா இந்த 1 lakh rupees வந்து என்ன பண்ணிக்கிறான்? கலெக்ட் பண்ணிக்கிறான். கலெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவானா இவனுக்கு சிக்னல் பண்ணுவான். என்னன்ட்டு? நான் 1 லட்ச ரூபாய் வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். $1 லட்சம் ரூபாயில சே ஃபார் எக்ஸாம்பிள் $10,000 என்ன பண்ணிட்டேன்? கலெக்ட் பண்ணிட்டேன். நீ என்ன பண்ணிக்கோ அங்க? இப்போ என்ன பண்ணுவானா this 10 shares will be taken care by custodian bank who is an agent of depository. ஓகேவா? ஆட்டோமேட்டிக்கா டெபாசிட்டரி என்ன பண்ணுவான்? இந்த $10,000 வாங்கினதுக்கு என்ன கொடுப்பான்? டெபாசிட்டரி ரெசிப்ட் கொடுப்பான். என்ன கொடுப்பான்? டெபாசிட்டரி ரெசிப்ட் கொடுப்பான். டெபாசிட்டரி ரெசிப்ட் எப்படி இருக்கும்? அதர் தேன் இந்தியன் கரன்சில இருக்கும். அதர் தேன் இந்தியன் கரன்சி. சே ஃபார் எக்ஸாம்பிள் டாலர். இப்போ என்ன ஆயிடும்? குளோபல் இன்வெஸ்டர்ஸ்க்கு $10,000 கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன கிடைச்சிரும்? டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ் கிடைச்சிரும். இந்த டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ் எதை பேக் பண்ணிருக்கு? அசெட்ஸ். என்ன எதை பேக் பண்ணிருக்கு? இன்ஃபோசிஸ் கம்பெனி ஷேர்ஸ். இந்த இன்ஃபோசிஸ் கம்பெனி ஷேர்ஸ் யார்கிட்ட இருக்கு? கஸ்டோடியன் பேங்க். கஸ்டோடியன் பேங்க் யார்கிட்ட சிக்னல் கொடுக்குறாங்க? டெபாசிட்டரி. என்ன டெபாசிட்டரி கிட்ட என்ன சொல்றான்? சார் நீங்க சொன்ன மாதிரியே நான் 10 என்ன ஷேர்ஸ் வாங்கிட்டேன்? 10 ஷேர்ஸ் நான் வாங்கிட்டேன்.
நீங்க அவனுக்கு என்ன பண்ணிக்கோங்க, பணம் வாங்கிட்டு என்ன கொடுத்துக்கோங்க, டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸை நீங்க கொடுத்துக்கோங்க. எப்ப புரியுதா புரியலையா? இப்போ என்ன ஆயிடும்னா இதை வேல்யூ பண்ணணும். என்ன பண்ணணும்? வேல்யூ பண்ணணும். நம்பர் 1 யூ நீட் an எக்ஸ்சேஞ்ச் ரேட். கரெக்டா? யூ நீட் an எக்ஸ்சேஞ்ச் ரேட். நம்பர் 2 கன்வர்ஷன் ரேஷியோ. என்னது? கன்வர்ஷன் ரேஷியோ. என்ன கன்வர்ஷன் ரேஷியோனா 1 GDR is equals to 10 shares here. கரெக்டா? ஒரு GDR உடைய வேல்யூ எவ்வளோ? $10,000. $1,000. அப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட் 100 rupees வைங்க. $1 is equals to 100 rupees. அப்போ எவ்வளோ ஃபண்ட் ஃப்ளோ உள்ளார வரும்? ஃபண்ட் ஃப்ளோ உள்ளார வருது எவ்வளோ ஒரு கம்பெனிக்கு? 1 lakh. ஃபண்ட் ஃப்ளோ வர்றது என்ன வரும்? 1 lakh. ஏன்பா புரிஞ்சுதா புரியலையா? This mechanism is known as GDR. This mechanism is known as GDR. சொல்லுப்பா, GDRனா என்னப்பா நடக்கும்? GDRனா என்னப்பா நடக்கும்? இந்தியன் கம்பெனிஸ்க்கு ஃபண்ட்ஸ் வேணும் அப்படின்னா யாரை டேப் பண்ணணும்? குளோபல் இன்வெஸ்டர்ஸை டேப் பண்ணணும்னா அதோடைய ஷேர்ஸை யார்கிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க? டெபாசிட்டரி, ஃபாரின் டெபாசிட்டரியோட ஏஜென்ட்னு சொல்லக்கூடிய கஸ்டோடியன் பேங்க் கிட்ட கொடுத்துருவாங்க. கஸ்டோடியன்னா என்ன? ஷேர்ஸை வாங்கி எடுத்து வச்சுக்கிறது. எடுத்து வச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க டெபாசிட்டரி கிட்ட? நான் வாங்கிட்டேன் சார், நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்கப்பா. அப்ப என்ன பண்ணுவான்? குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ் இன் த நேம் ஆஃப் இன்ஃபோசிஸ் கம்பெனி denominated in that country's dollar, that country's currency. எந்த கண்ட்ரி கரன்சியை யூஸ் பண்ண மாட்டாங்க, INR யூஸ் பண்ண மாட்டாங்க. எந்த கண்ட்ரியில ட்ரேட் ஆகுதோ அந்த கண்ட்ரியோட கரன்சியை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ் கொடுப்பாங்க. அமெரிக்கால ட்ரேட் ஆச்சுன்னா அது பேர் வந்து அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ். அமெரிக்காவை தவிர்த்து வேற எங்க ட்ரேட் ஆனாலும் அது பேர் என்ன? குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ். புரியுது என்ன சொல்றது? ஏடிஆரும் ஜிடிஆரும் ஒன்னா? ஆமா ஒண்ணு. ஒரே ஒரு டிஃபரன்ஸ். என்ன ஒரே ஒரு டிஃபரன்ஸ்? அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ்னா அமெரிக்கால மட்டும் ட்ரேட் ஆகும். மற்ற இடத்துல ட்ரேட் ஆச்சுன்னா அது பேர் என்ன? குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ். ஃபண்டிங் யாருக்கு போகும்? ஃபண்டிங் எந்த கம்பெனிக்கு? இந்தியன் கம்பெனி. இந்தியன் பண்ற மாதிரியே மத்த நாட்டுல இருக்கிற கம்பெனிஸும் என்ன பண்ணலாம். ஏன்பா புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சுதா புரியலையா? யூ மேக் நோட் ஆஃப் திஸ் டயக்ராம். இந்தியன் பேங்க்ல தான். இந்தியன் பேங்க் ஆக்டிங் as a trustee of your foreign deposit. புரிஞ்சுதாப்பா? இதுல நீ கேள்வி கேட்க வேண்டியது 2 கேள்வி கேட்கணும். நீ அது கேட்கவே இல்லை. voting rights. voting rights எக்ஸசைஸ் பண்ண முடியுமா பண்ண முடியாது? ஜிடிஆர் voting rights கிடையாது. ரீசன் என்னன்னா எக்ஸசைஸ் பண்ண முடியாது. ஓகேவா? செகண்ட் ஒன் டிவிடெண்ட். டிவிடெண்ட் என்னவாகும்? டிவிடெண்ட் யார்கிட்ட கொடுத்துருவாங்க? யார்? கஸ்டோடியன் பேங்க் கிட்ட. கஸ்டோடியன் பேங்க் இமீடியட்டா யார் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க? டெபாசிட்டரி கிட்ட. ஓகே, அந்த டெபாசிட்டரி வந்து அந்த கேஷ் ஃப்ளோவை அப்படியே கொடுத்துரும். இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணணும்னா அதோடைய இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்டா கூட அது வச்சுப்பாங்க. பெரும்பாலும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிவிடெண்ட் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிடணும். ஏன்னா ஒரு கிளாஸ் டிவிடெண்ட் கொடுத்துட்டு இன்னொரு கிளாஸ் டிவிடெண்ட் கொடுக்காம இருக்க முடியாது. கண்டிப்பா டிஸ்க்ளோஸ் ஆகும். இது ட்ரேட் ஆகுங்க மார்க்கெட்ல. ஜிடிஆர் ட்ரேட் ஆகும். யார் ட்ரேட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. யாரு? அவனுங்க தானே. குளோபல் இன்வெஸ்டர்ஸ் யாரா இருப்பாங்க? ப்ரொஃபஷனல்ஸ் தான் இருப்பாங்க. ஜிடிஆர்ல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா ப்ரொஃபஷனல்ஸ் தான் இருப்பாங்க. ஏமா ரொம்ப சின்ன வேல்யூ எல்லாம் இருக்காதுமா, நிறைய வேல்யூவா இருக்கும் ஜிடிஆர். ஒவ்வொரு ஜிடிஆரும் நிறைய வேல்யூல இருக்கும். சொல்லுப்பா, ஜிடிஆர் பை டிஃபால்ட் டெரிவேட்டிவா நான் டெரிவேட்டிவ்? டெரிவேட்டிவ். இட் derives its value from Infosys company share. Arbitrage possibility இருக்கா இல்லையாப்பா? இருக்கு. இப்போ இந்த குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ் இது செப்பரேட் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகும். கரெக்டா? எங்க? அப்ராட்ல. ஓகேவா? இந்தியன் கம்பெனி ஷேர்ஸ் எங்க ட்ரேட் ஆகும்? இந்தியால ட்ரேட் ஆகும். அப்ப என்ன பண்ணலாம்? அங்க அதிகமா போச்சு அப்படின்னா அங்க இருக்கிறத வித்துட்டு மறுபடியும் எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம்? இந்தியன்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, that is known as arbitrage possibilities. ஆமா, டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ட்ரேட் ஆயிருக்கு. செகண்டரி மார்க்கெட்ல இருந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். அவ்வளவுதான். company will be relieved. Company will only be paying the cash dividend. Dividend. Done. சரி, இது எனக்கு அப்படியே ஐடியாரா சொல்லு.
இந்தியன் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ் அப்படியே ஆப்போசிட். சொல்லு எனக்கு, அப்படியே ஆப்போசிட் எனக்குன்னு தெரியும். கம்பெனி எந்த கம்பெனி? சொல்லு. கம்பெனி என்ன கம்பெனி? ஃபாரின் கம்பெனி. கரெக்டா? ஃபாரின் கம்பெனி என்ன பண்ணும்? கஸ்டோடியன் பேங்க், அங்க இருக்கிற கஸ்டோடியன் பேங்க் கூட என்ன பண்ணிடுவாங்க? ஷேர்ஸ் என்ன பண்ணிடுவாங்க? கொடுத்துருவாங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் யார் எடுத்துக்கலாம்? கூகுள் இன்கார்பரேஷன் எடுத்துக்கலாமா? கூகுள் இன்கார்பரேஷன் ஃபண்ட் ரைஸ் பண்ணும். யார்கிட்ட ஃபண்ட் ரைஸ் பண்ணும்? இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட ஃபண்ட் ரைஸ் பண்ணும்னா ஷேர்ஸை என்ன பண்ணிடுவாங்க? இங்க கஸ்டோடியன் பேங்க் கிட்ட கொடுத்துருவாங்க. இந்த கஸ்டோடியன் பேங்க் யாருடைய ஏஜென்ட்? இந்தியன் டெபாசிட்டரியோடைய ஏஜென்ட். இங்க பேர் கரெக்டா சொல்லணும். இந்தியன் டெபாசிட்டரியோடைய ஏஜென்ட். கரெக்டா? இப்போ இவனுக்கும் யாருக்கும் டீலிங் இருக்கும்? இவனுக்கும் இந்தியன் இன்வெஸ்டர்ஸுக்கும் டீலிங் இருக்கும். ஓகே. இந்தியன் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவான்? சாரி, ஆரோ மார்க் கரெக்ட் தான். இவன் என்ன கொடுப்பான்? ஐடிஆர் கொடுத்துருவான். இப்போ சொல்லுப்பா, ஐடிஆர் எப்படி டினாமினேட்டடா இருக்கும்? ருப்பியில டினாமினேட்டா இருக்குமா டாலர்ல? ருபீஸ்ல டினாமினேட்டா இருக்கும். இன் ரிட்டர்ன் இவங்க என்ன கொடுப்பாங்க? ஃபண்ட் ருபீஸ்ல கொடுத்துருவாங்க. இவன் என்ன பண்ணுவான்? கொண்டு போய் ருபீஸை கொடுப்பான். ஓகே. இவன் என்ன பண்ணிடுவான்? ஜிடிஆர் ஃப்ளோட், சாரி ஷேர்ஸ் இருக்கும் இவன் கிட்ட. இங்க என்ன ஆகும்? ஐடிஆர் ட்ரேட் ஆகும். இங்கேயும் ஆர்பிட்ரேஜ் பாசிபிலிட்டி இருக்கா? இருக்கு. டன். both are done. yes. ஏன்பா சொல்லுப்பா, யாரு தான்ப்பா இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர்ஸ். ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர்ஸ், ஆமாவா இல்லையாப்பா? எஸ். யார் புறக்கணிக்கப்படுறாங்கப்பா? ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ். தட் மீன்ஸ் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வில் பி affected. affected இல்ல, they won't be getting a trade platform. ஓகேவா? இதுவும் டினாமினேட்டர் லாட் சைஸ்ல தான்ப்பா நடக்கும். ஓகே. ஏன்பா ஒரு 5 நிமிஷம் படிங்க, ஏதாச்சும் டவுட் இருக்குதான்னு பாருங்க. குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ் பாருங்க. அதோடைய ஃபீச்சர்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து யூரோ கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ் பார்க்கணும், எஃப்சிசிபி பார்க்கணும், மசாலா பாண்ட்ஸ் பார்க்கணும். மசாலா பாண்ட்ஸ், எஸ். இந்தியா இஸ் ஃபேமஸ் ஃபார் ஸ்பைசஸ்மா, அதனால வந்ததுதாம்மா மசாலா பாண்ட்ஸ். மசாலானா மசாலா பாண்ட் இல்லடா, சொல்றேன்டா, வெயிட் பண்றேன். இந்தியா இஸ் ஃபேமஸ் ஃபார் ஸ்பைசஸ். அந்த ஸ்பைசஸ்ல இருந்து எடுத்து இந்தியன் ஜானர் இருக்கணுன்றதுக்காக வேண்டி வச்சது தான் என்னன்னா மசாலா பாண்ட். ஓகே, வெயிட் பண்ண சொல்றேன். ஏன்பா இங்க எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க் யாருப்பா பியர் பண்ணிப்பாங்க? இன்வெஸ்டரா கம்பெனியாப்பா? நல்லா பார்த்துட்டு சொல்லுங்க. எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க் இன்வெஸ்டர் பியர் பண்ணுவாங்களா, யார் பியர் பண்ணுவாங்க? கம்பெனி எப்படி பியர் பண்ணும்? கம்பெனி எப்படி பியர் பண்ணும்? ஏன்பா கேஷ் டிவிடெண்ட்ஸ் கொடுக்குமா? கேஷ் டிவிடெண்ட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் யாருக்கு கொடுத்துருவாங்க? ரெமிட் பண்றது இன்வெஸ்டர்ஸ் கொடுத்துருவாங்க. இன்வெஸ்டர் கிட்ட தான் எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்கே இருக்கும், அவன் தான் பியர் பண்ணுவான். கம்பெனி ஒன்ஸ் ஷேர்ஸை இஷ்யூ பண்ணிட்டு உட்காந்துருவான் நம்மால், அவ்வளவுதான். இன்வெஸ்டர் ஏன்பா யார் பாப்பா? பேங்க்கு டெபாசிட்டரி பியர் பண்ண மாட்டான்ப்பா. கம்பெனிக்கு ஒன்ஸ் வேலை கொடுத்து முடிச்சிட்டானா வேலை முடிஞ்சது. அவன் ஃபண்ட்ஸ் எடுத்துப்பான், சார்ஜஸ் பிடிச்சிப்பான். இது ஆமா, அது கம்பெனி கிட்ட இருந்து புடுங்குவான், இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து டெபாசிட்டரி புடுங்க. எப்பவுமே இன்டர்மீடியரி தான் பெஸ்ட்.
டன். பாருங்கப்பா, ஒரு 5 மினிட்ஸ் பாருங்க, எல்லாமே அதுல சொல்லிட்டேன், எதுவுமே விடல. கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லியிருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணிக்கோங்க, இந்த டயக்ராம் போட்டுக்கோங்க. இப்போ ஓடிசில எல்லாம் நடக்காதுப்பா, லிஸ்டடா இருக்கும்பா. யூ ஸ்ட்ரைக் இட் ஆஃப் ஓடிசி. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஜிடிஆர்ல கொடுத்துருப்பாங்க பாருங்க, ஓடிசி எல்லாம் இல்ல, இட் இஸ் லிஸ்டட். ஜிடிஆர்ஸ் ஆர் கெட்டிங் லிஸ்டட். ஓடிசில எல்லாம் ஆகாது. பக்கத்துல லிஸ்டட்னு கொடுத்துட்டு ஓடிசின்னு சொல்றாங்க. Nowadays GDS are getting listed in all the stock exchanges. லக்சம்பர்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டா இருக்குன்னு சொல்றான், அதுக்குன்னு மற்ற கண்ட்ரீஸ்ல ட்ரேட் ஆகாதுன்னு சொல்ல, எல்லா கண்ட்ரீஸ்லயுமே இப்போ லிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டன். போலாமா? எஸ், போலாமாப்பா? நெக்ஸ்ட் பாருப்பா, எஃப்சிசிபி அண்ட் யூரோ கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ். எஃப்சிசிபின்னு என்னப்பா சொல்லுப்பா? ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ். சொல்றா தம்பி, என்னடா இது? பேசிக்கா இது என்ன? டெட் இன்ஸ்ட்ருமெண்டா, ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்டா? ஹைபிரிட் டு சர்டன் எக்ஸ்டென்ட். கரெக்டா? டு சர்டன் எக்ஸ்டென்ட். கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ். கரெக்டா? ஃபர்ஸ்ட் இது என்னன்னு பாருங்க. என்ன பாண்ட்ஸ்? கன்வெர்ட்டபிள் பாண்ட். இசிபினா என்னப்பா? யூரோ எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ் இல்ல, யூரோ கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ். யூரோ கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ். யூரோ கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ்னா என்னப்பா? பேசிக்கா இதுவும் என்னப்பா? இதுவும் என்னப்பா? கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ். கரெக்டாப்பா? ஏப்பா சொல்லுப்பா, ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ் டினாமினேட்டட் எப்படி இருக்கும்பா? ஐஎன்ஆர்ல இருக்குமா, ஃபாரின் கரன்சில இருக்குமா? எப்படி இருக்கும்? ஃபாரின் கரன்சி இருக்கும். பேசிக்கா இது என்னப்பா? ஈக்விட்டி பேஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டா, டெட் பேஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டா? டெட் பேஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். பட் இட் இஸ் கிவிங் an option to convert it into an equity over a period of time. கரெக்டா? ஒரு டென்யூர் கொடுத்திருப்பாங்க, டென்யூர் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஈக்விட்டி ஷேர்ஸ் கன்வெர்ட் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? செகண்ட் ஒன், it is denominated in foreign currency. If it is denominated in euro, then it is said to be known as euro convertible bonds. euro convertible bonds. ஏம்பா புரிஞ்சுதா புரியலையாப்பா? சரி, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யாரை டேப் பண்றதுக்காக வேண்டி யார் கொடுக்கிறது? இந்தியன் கம்பெனி யாரை டேப் பண்றதுக்காக வேண்டி? ஃபாரின் மார்க்கெட்டை டேப் பண்றதுக்காக வேண்டி கொடுக்கிறது என்ன? ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ். யூரோ மார்க்கெட். யூரோ மார்க்கெட்னா யாருப்பா? யூரோப்பியன் கண்ட்ரீஸை டேப் பண்றதுக்காக வேண்டி டிஸ்ட்ரிபியூட் பண்றது என்ன? யூரோ கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ். ஏன்பா புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சுதா புரியலையா? நெக்ஸ்ட், யூரோ கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ் வித் ஈக்விட்டி வாரண்ட். என்னப்பா சொல்றேன்? யூரோ கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ் வித் இடபிள்யூ. என்னப்பா? ஈக்விட்டி வாரண்ட்ஸ். என்னப்பா இது? சொல்லுப்பா, யூ ஸ்பீக் அவுட். யூரோ கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ். என்னப்பா யூரோ கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ்னா? என்ன கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ்னா என்னடே? ஈக்விட்டியா மாத்திக்கிறது. எதுல டினாமினேட் ஆயிருக்கும்?
யூரோவா டினாமினேட் ஆயிருக்கும். யாரை டேப் பண்றதுக்கு யார் இஷ்யூ பண்ணிருப்பாங்க? ஃபாரின் இன்வெஸ்டர். யூரோனா யூரோப்பியன் கண்ட்ரி இன்வெஸ்டர்ஸ் டேப் பண்றதுக்கு யார் இஷ்யூ பண்ணிருப்பாங்க? இந்தியன் கம்பெனி இஷ்யூ பண்ணிருப்பாங்க. ஓகேவா சார்? அதே தானா சார்? என்ன சார் இங்க நடக்க போகுது? பக்கத்துல என்ன கொடுத்திருக்கிறேன்? ஈக்விட்டி வாரண்ட் என்ன பண்ணிருப்பாங்க? அட்டாச்ட். வாட் டு யூ மீன் பை ஈக்விட்டி வாரண்ட்? வாட் டு யூ மீன் பை ஈக்விட்டி வாரண்ட்? சிமிலர் டு கன்வர்ஷன். கன்வர்ஷன் எது கன்வர்ஷன் பண்ணுவீங்க? ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு. ஈக்விட்டி இல்ல வாரண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுவீங்க? See, conversion, I will be telling you, warrantsல என்ன பண்ணுவீங்கன்னா கன்வர்ஷன் பண்ணுவீங்களா வேற ஏதாச்சும் பண்ணுவீங்களான்னு கேக்குறேன். என்ன பண்ணுவீங்க? பிரைஸ் என்ன இருக்குதோ அந்த பிரைஸ் என்ன டிஃபரன்ஸ் இருக்குதோ அதை மட்டும் என்ன பண்ணிப்பீங்க? வாங்கிப்பீங்க. ஈக்விட்டி பிரைஸ் அன்னத்தன்னைக்கு என்ன ட்ரேட் ஆயிட்டு இருக்குதோ அதுக்கும் அவன் சொல்லியிருக்கிற அமௌண்ட்டுக்கும் என்ன இருக்கு டிஃபரன்ஸ் இருக்குதோ அந்த அமௌண்ட் வாங்கிப்பீங்க. தட் இஸ் நோன் as ஈக்விட்டி வாரண்ட். ஓகே, யூ won't be converting it. ஈக்விட்டியா கன்வெர்ட் பண்ண மாட்டீங்க. பிரைஸ் டிஃபரன்ஸ் என்ன இருக்குதோ அந்த அமௌண்ட் வாங்கிப்பீங்க. ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த பாண்டுக்கும் ஈக்விட்டி பிரைஸும் என்ன இருக்குதோ அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் என்ன பண்ணிப்பீங்க? யூ வில் பி கெட்டிங் இட். Price difference between equity value and par value of the bond will be paid. Okay, this is one of the option. Second option, equity warrant can also be to conversion of your equity also. ரெண்டுமே நடக்கும். டிஃபரன்ஸ் வந்து அது கிடையாது. டிஃபரன்ஸ் என்ன? இதுலயும் கன்வர்ஷன் நடக்கும் இல்லையா? அப்ப இதுலயும் கேஷ் வேல்யூ கன்வெர்ட் பண்ணுவாங்கல்ல? இஷ்டம் இருந்தா கன்வெர்ட் பண்ணுவாங்க, இல்ல அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? கேஷா வாங்கிட்டு போவாங்க. வாரண்ட்லயும் என்ன நடக்கும்? இஷ்டம் இருந்தா கன்வெர்ட் பண்ணுவாங்க, இல்லன்னா என்ன பண்ணிட்டு போவாங்க? கேஷா வாங்கிட்டு போவாங்க. டிஃபரன்ஸ் அது கிடையாது. என்ன டிஃபரன்ஸ்? இந்த ஈக்விட்டி வாரண்ட்டை ஒன்னு நீ என்ஜாய் பண்ணலாம், இல்ல அப்படின்னா என்ன பண்ணலாம்? இன்னொருத்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். தட் இஸ் நோன் as வாரண்ட். That's why it is known as detachable. Detachable என்ன? Detachable என்ன? செப்பரேட்டா பிரிச்சு நீங்க என்ன பண்ணலாம்? சேல் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் யாருக்கு இல்ல? யாருக்கு இல்ல? ECB-க்கு இல்ல. அப்போ ECB கன்வர்ஷன் ஆப்ஷன் எக்ஸர்சைஸ் பண்ணனும்னா யார் மட்டும் எக்ஸர்சைஸ் பண்ணும்? ஹோல்டர் மட்டும் தான். ஈக்விட்டி வாரண்ட்னா யார் எக்ஸர்சைஸ் பண்ணலாம்? அவனும் பண்ணலாம், இல்லனா அவன் நெகோஷியேட் பண்ணலாம் இன்னொரு ஆளுக்கு. That is the important difference. ரைட்ஸ் மாதிரி. இப்ப புரிஞ்சுதா புரியலையா? ரெண்டுத்துலயுமே கன்வர்ஷன் ஆப்ஷன் இருக்கா? இருக்கு. ரெண்டுத்துலயுமே வந்து இல்ல கன்வர்ஷன் வேணா கேஷ் செட்டில்மெண்ட் வாங்கிட்டு போறேன்னா இருக்கு. ரெண்டுமே இருக்கு. பட் ஆனா ஈக்விட்டி வாரண்ட்ல இன்னொன்னு என்ன? ஒன்னு அவன் என்ஜாய் பண்ணலாம், இன்னொன்னு என்ன பண்ணலாம்? இன்னொருத்தனுக்கு நெகோஷியேட் பண்ணலாம். ஜஸ்ட் லைக் ஹவ் யூ ஆர் டிரான்ஸ்ஃபரிங் யுவர் ரைட்ஸ். ரைட் இஷ்யூ வர்றப்ப அந்த ரைட்ஸை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க இல்லையா? அந்த மாதிரி. இப்ப புரிஞ்சுதா புரியலையாப்பா? புரிஞ்சுதா புரியலையா? இது மூணுமே ஆயிடுச்சாப்பா? இது மூணுமே ஆயிடுச்சா? இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. ஓகேவா? ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ். ஓகேவா? கேள்வி கேட்கறது புரியுதா? எஸ். ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? யாருப்பா வாங்குவாங்க? ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். யார் இஷ்யூ பண்றது? இந்தியன் கம்பெனி. ஓகேவா? ஏன்பா எல்லாமே எப்படி பேஸ் ஆயிருக்கும்? ஃபாரின் கரன்சில டினாமினேட் ஆயிருக்கும். ஆமாவா? $1000 பாண்ட்னு சொல்லிட்டு வாங்கியிருப்பாங்க. Say for example 5% is the coupon rate. What is the cash flow you are going to pay interest? $1000 multiplied by 5% எவ்வளவுப்பா? $50. கரெக்டாப்பா? ஏன்பா தூக்கம் வருதாப்பா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுப்பா. அப்போ $50 இன்ட்ரெஸ்ட் யார் பே பண்ணுவாங்க? இந்தியன் கம்பெனி. ஓகேவா? இந்தியன் கம்பெனி வருஷமும் $50 மார்க்கெட்ல இருந்து வாங்கி என்ன பண்ணணும்? சேல் பண்ணணும், கொடுக்கணும். எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க் யார் பியர் பண்ணுவாங்கப்பா? எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க் யார் பியர் பண்ணுவாங்கப்பா? இந்தியன் கம்பெனி. யார் பியர் பண்ணல? இன்வெஸ்டர்ஸ் பியர் பண்ணல. யார் பியர் பண்ணல? இன்வெஸ்டர்ஸ் பியர் பண்ணல. எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க் யார் இங்க பியர் பண்ணுவாங்க? இந்தியன் கம்பெனி. எப்ப புரியுதா புரியலையாப்பா? எஸ். ஏன்னா பாண்ட் டினாமினேட் ஆயிருக்கிறது எப்படி டினாமினேட் ஆயிருக்கும்? ஃபாரின் கரன்சில. ஓகேவா? கூப்பன் ரேட் பாண்ட்லயே பிரிண்ட் ஆயிருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? இந்தியன் கம்பெனி இஸ் சப்போஸ் டு பே, obliged to pay interest what it has been promised. கரெக்டா? அப்போ எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க் யார் பியர் பண்ணுவாங்க? இந்தியன் கம்பெனி. ஜிடிஆர் ஏடிஆர்ல எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க் யார் பியர் பண்ணாங்க? இன்வெஸ்டர். ஓகே? அப்போ ஒரு கம்பெனி வந்து எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க் அவாய்ட் பண்ணனும்னா எதெல்லாம் இஷ்யூ பண்ண மாட்டாங்க? எதெல்லாம்? எஃப்சிசிபி, இசிபி வித் இடபிள்யூ. எதை இஷ்யூ பண்ணுவாங்க? ஜிடிஆர். ஜிடிஆர்ல இஷ்யூ பண்ண போனா இடையில யார் இன்வால்வ் ஆகுறாங்க?
இந்த தலைவலி இருக்கு. அப்போ அதனால இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஹஸ் கம் இன் டு பிளே விச் இஸ் நோன் as மசாலா பாண்ட்ஸ். பேரே மசாலா பாண்ட் தான். விச் இஸ் நோன் as மசாலா பாண்ட். அது அதுல இல்ல, பாண்ட் மேனேஜ்மெண்ட்ல கொடுத்துருக்கிறோம் உங்களுக்கு செக்யூரிட்டி வேல்யூவேஷன். ஓகே ஓகே. இப்போ என்ன ஆகும்பா சொல்லுப்பா, என்ன பண்ணுவாங்க? இந்தியன் கம்பெனி இருக்குமா? இஷ்யூ பண்றது எப்படி இஷ்யூ பண்ணுவானா, இந்த பாண்ட் பை டிஃபால்ட்டா இது வந்து பாண்டு. ஓகேவா? யாரை டேப் பண்றதுக்கு இஷ்யூ பண்ணுவான்? ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். ஓகேவா? இஷ்யூ பண்றது எப்படி இஷ்யூ பண்ணுவானா, இந்தியன் கரன்சில டினாமினேட் ஆயிருக்கும். இந்தியன் கரன்சில டினாமினேட் ஆயிருக்கும். அப்போ இந்தியன் கரன்சில டினாமினேட் ஆயிருக்குன்னா டிபெஞ்சர் டீட்ல ஐஎன்ஆர்ல தான் ஆயிருக்கும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி கொடுப்பான்? ஐஎன்ஆர்ல கொடுப்பான். அட் தி எண்ட் ஆஃப் தி டே who is bearing the risk? Investor is bearing the risk by avoiding depository participants and custodian bank. புரியுதா? அப்போ யார் யார் அவனுக்கு கொடுக்க வேண்டிய கமிஷனை விட்டுறது, இவனுக்கு ஸ்ட்ரைட்டா என்ன பண்றாங்க, நானே டேப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போறது. ஓகேவா? இந்த மாதிரி எந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி இந்தியன் பாண்ட்ஸ் யாருப்பா டாமினன்ஸ்? இதுல கம்பெனியா இன்வெஸ்டர்? கம்பெனி டாமினன்ஸ். அப்போ கம்பெனி டாமினன்ஸ் பண்றனா அந்த கம்பெனி ஸ்ட்ராங்கா இருப்பானா வீக்கா இருப்பான்? ஸ்ட்ராங்கா இருப்பான். Who is fundamentally strong, especially who is having a very huge market capitalization, they will be going for such kind of things. Okay, so make a note of it. Instruments, all instruments has been covered. Question number 9, question number 5, question number 4. ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. மசாலா பாண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன்பா இந்தியாவுடைய ஆதிக்கம் நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு இருக்குதுப்பா. கரெக்டாப்பா? முக்கியமான க்ரூட் ஆயில்ஸ் எல்லாமே எதுல வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க? ஐஎன்ஆர்லயே வந்து நெகோசியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, பாத்துக்கோங்க. எத்தனை நாளும் ஆயிடாது அமெரிக்கா மாதிரி ஆறதுக்கு இந்த மசாலா பாண்ட்ஸ் எல்லாமே. provided if stable governments comes. ஸ்டேபிள் கவர்மெண்ட் வந்தானாதான்ப்பா. ஆமாவா? இல்லப்பா, லாஸ்ட் 10 years we had a stable government. நல்லதோ கெட்டதோ ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருந்தது. ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. டன். Question number 9 and 4. ஏப்பா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்குதுப்பா. நீங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அட்டென்ட் பண்ணாம வந்துடாதீங்க. சரியா? தியரி எல்லாம் ரொம்ப ஜென்ரலா தான் கேட்கறான். அப்பார்ட் ஃப்ரம் தட் 5 சாப்டர்ஸ் ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. நான் என்ன கவர் பண்ணிருக்கேனோ அதுல இருந்து வரும். அந்த 5 சாப்டர்ஸ்ல எப்படி வரும்னு சொல்ல முடியாது. ஃபுல்லா படிச்சுட்டு போய்க்கோங்க. ஆனா அதை தாண்டி கேட்க மாட்டான். உன் புக்ல என்ன இருக்குது எல்லாம் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன் நான். ஓகே, மற்ற எல்லா சாப்டர்ஸ்ல நான் என்னென்ன நடத்தி இருக்கிறேனோ அதை நல்லா பார்த்துட்டு போங்க போதும். தியரி எப்போ அட்டென்ட் பண்ணணும்? தியரி எப்போ? ஸ்டார்டிங்ல எல்லாம் இல்ல. தியரி எப்போ அட்டென்ட் பண்ணணும்? ஓகே, உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸ்லுமே தியரி இருக்கு. ஃபைன் ஃபைன். எப்பவுமே அட்டென்ட் பண்ணணும். ஃபைன். இப்போ முன்னாடி வந்து நாங்க எழுதுறப்பெல்லாம் 16 மார்க் செப்பரேட்டா தியரியே வந்துச்சுப்பா. உங்களுக்கு அப்படி இல்லை. எல்லா கொஸ்டின்ஸ்லயுமே 4 மார்க் வருது. இல்ல தியரி நீங்க எழுதிக்கலாம். தியரி நீங்க ஆரம்பத்துல இருந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா தான்ப்பா கேட்டுட்டு இருக்கிறான். தியரி எல்லாம் தியரியில ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா வருது. பெட்டர் யூ கம்ப்ளீட் டெஸ்கிரிப்டிவ். பெட்டர் யூ கம்ப்ளீட் டெஸ்கிரிப்டிவ். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வராது. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வராது 1 மார்க் பண்றப்ப. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்காது. ஹரிபரியில இருப்ப, பேனிக் ஆயிடும். ஸோ எப்பவுமே கொஸ்டின் பேப்பர் வாங்கி சென்டர்ல இருக்கிறத பாரு.
முன்னாடி இருக்கிறது பின்னாடி இருக்கிறது வச்சு செஞ்சிருப்பான். சென்டர்ல இருக்கிறது ஓரளவுக்கு என்னுடைய பேராமீட்டர்ஸ்ல சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது பார்க்கவே பார்க்காதீங்க. இப்போ எஃப்ஆர் என்ன பொறுத்த வரைக்கும் யூ அட்டெண்ட் கன்சாலிடேஷன் அண்ட் அமால்கமேஷன் அட் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம். ஃபர்ஸ்ட் இந்த லீசஸ், அதுக்கப்புறம் இந்த ரெவன்யூ ரெகாக்னிஷனு, ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல 3 தான் கேட்குறேன். 3 கேள்வி தான் இருக்குது. கரெக்டா? ஃபினான்ஷியல் அசட்னா என்ன, ஃபினான்ஷியல் லைபிலிட்டினா என்ன, அமார்டைசேஷன். கரெக்டா? காம்பவுண்டட் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால் ரெண்டுத்தையுமே பிரித்து சொல்லுன்னு கேட்குறான். இதை தவிர்த்து சத்தியமா வேற எதுவும் கேட்கறது இல்லை. கரெக்டா? இதை படிச்சுட்டு போய் அதெல்லாம் கேட்குறான். அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. லீசஸ் பாருங்க, பாரோயிங் காஸ்ட் இருக்கா, அதெல்லாம் வந்துச்சுன்னா போடுங்க. சரியா? அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பேஸ் பண்ணி இருக்குதா இஷ்யூஸ்? முதல்ல அதெல்லாமே பார்க்கணும். டாக்ஸஸ் ஆன் இன்கம், டாக்ஸஸ் ஆன் டெஃபர்ட் டாக்ஸ் அசெட், டெஃபர்ட் டாக்ஸ் லயபிலிட்டி, டைமிங் டிஃபரன்ஸ், பர்மனன்ட் டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்றது. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க. ஓகேவா? இது எல்லாமே கிட்டத்தட்ட 50 மார்க்குக்கு வரும். இது எல்லாமே எந்த எக்ஸாமுமே தவறாம வரும். கரெக்டா? எல்லா எக்ஸாம்லயுமே வரும். முதல்ல இதை பாருங்க. எடுத்த உடனே அமால்கமேஷன், எடுத்த உடனே கன்சல்டேஷன். நீ என்னதான் எழுதினாலும் 10 மார்க் வந்துடும். கரெக்டா? அதுல குறைஞ்சது 10 மார்க் வரும். எத்தனை மார்க்? 14 மார்க்கா ஈச்? 14 மார்க்ஸ். குறைஞ்சது 7 to 8 மார்க்ஸ் போடுவானா? ஸ்டெப் மார்க் பத்தாதா? ரெண்டு கொஸ்டின்ஸ்க்குமே ஸ்டெப் மார்க் பத்தாதா? ஏதோ ஒன்று எழுதி வச்சிருப்பா. கடைசி வரைக்கும் கன்சல்டேஷன் டேலி ஆகாது. கரெக்டா? அமால்கமேஷன் டேலி பண்ணிருக்கிற அப்படின்னா சூப்பர். ஓகேவா? சரியா? சோ பெட்டர் இந்த ரெண்டுமே எங்க எப்போ வச்சுக்கணும்? கடைசியில வச்சுக்கோ. ஓகேவா? மத்தது எல்லாமே முன்னாடி முடிச்சிருங்க. வேற எதுவுமே எடுத்தவனே இல்லை நான் அமால்கமேஷன் தான் போறேன், கன்சல்டேஷன் தான் போறேன் அப்படின்னா அந்த அட்டெம்ப்டை மறந்துருங்க. டேய் எல்லாமே சேம் தான்டா தம்பி. கொஞ்சம் பிரசன்ட் வேல்யூவை மட்டும் தூசி தட்டி இருக்காங்க. அது நான் எஸ்எஃப்எம் வச்சு உப்பேத்திக்கிட்டேன். அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். எல்லா இடத்துலயுமே ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் அப்ரோச்சை தூக்கி பிரசன்ட் வேல்யூ கொண்டு வந்துட்டான். அவ்வளவுதான். பிபிஇ பார்த்துக்கோங்க. பிபிஇ கண்டிப்பா கேட்டிருக்கிறேன். AS 29 லிங்க்ல ப்ரொவிஷன்ஸ் இருக்கா? AS 29 ப்ரொவிஷன் இருக்கா? கரெக்டா? ப்ரொவிஷன் வருதா? என்ன 7 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு லயபிலிட்டி இருக்குதுன்னா அந்த லயபிலிட்டி நீங்க ரெக்கார்ட் பண்ணணும் பிரசன்ட் வேல்யூல. கரெக்டா? இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டன். இது எழுதிட்டீங்களா? ஏப்பா நான் எஃப்ஆர்ல 84 எஃப்ஆர்ல 84 நானு. சரியா? அதெல்லாம் மறந்துட்டேன் நான். ஓகே, எஃப்ஆர் மறந்துட்டேன், விட்டுரு. சரியா? இப்ப நான் எல்லாம் பாஸ் ஆகணும்னு படிக்கலப்பா, ஃபெயில் ஆயிடுவோன்ற பயத்துல படிச்சேன். வேற எந்த ரீசனுமே கிடையாது. இல்ல ரேங்க் இல்ல, நான் செப்பரேட்டா ஸ்பிளிட் பண்ணி தான் எழுதுனேன். அதுல ரொம்ப தெளிவா இருந்தேன். எழுதுனா 2 குரூப் எழுத மாட்டேன் எப்பவுமே. அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஃபிக்ஸ்டு. ஏன்னா எழுத தெரியாது, என்ன பண்ணணும் தெரியாது. அப்புறம் டன். எஸ் எஸ் போலாமாப்பா? அடுத்தது எடுப்பா. வாட் ஆர் த அதர் சோர்சஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ்? கொஸ்டின் நம்பர் 10 எடுப்பா. கொஸ்டின் நம்பர் 10 எடுப்பா. யூரோ கன்வெர்ட்டபிள் ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ். என்னப்பா ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ்னா என்னப்பா? கூப்பன் ரேட்டே இல்லாம இஷ்யூ பண்றது. தட் மீன்ஸ் டீப் டிஸ்கவுண்ட் பாண்ட்ஸ் சொல்லலாமா? அப்போ எப்படிப்பா இருக்கும்? இன்டர்மீடியன்ட் கேஷ் ஃப்ளோஸ் இருக்குமா இருக்காதா? இருக்காது. 100 ரூபாய் ஃபேஸ் வேல்யூம்னா எவ்வளவுக்கு இஷ்யூ பண்ணிருப்பான்? 30 ரூபாய்க்கு இஷ்யூ பண்ணிருப்பான். கரெக்டா? டென்யூர் லாங் டர்ம் டென்யூரா ஷார்ட் டர்ம் டென்யூரா? லாங் டர்ம் டென்யூர். கரெக்டாப்பா? அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் த இஷ்யூ பிரைஸ் அண்ட் ஃபேஸ் வேல்யூ ஹேப்பன்ஸ் டு பி த ரிட்டர்ன் கெயின்ட் பை த இன்வெஸ்டர். ரிட்டர்ன் கெயின்ட் பை த இன்வெஸ்டர். ஏன்பா புரியலையா? இன்னொரு வாட்டி சொல்லணும். ஏமா ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ், ஏமா பாண்ட்னா எப்படிமா இருக்கும்? பாண்ட்னா என்னமா இருக்கும்? ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு கேஷ் ஃப்ளோ, செகண்ட் இயர்ல கேஷ் ஃப்ளோ, தேர்ட் இயர்ல கேஷ் ஃப்ளோ, ஃபோர்த் இயர்ல கேஷ் ஃப்ளோ வருமாமா? ஜீரோ கூப்பன் பாண்ட்னா என்ன பண்ணுவாங்க? அப்படி பண்ணவே மாட்டான். 10 வருஷம் போடுவான் இங்க. ஆனா இஷ்யூ பண்றது எப்படி இஷ்யூ பண்ணுவான்னா டீப் டிஸ்கவுண்ட் இஷ்யூ பண்ணுவான். என்னன்னா ஃபேஸ் வேல்யூ 100 rupeesனா இப்போ இஷ்யூ பண்றது 30 rupeesக்கோ 40 rupeesக்கோ இஷ்யூ பண்ணுவான். அப்போ அந்த 60 rupees என்னது? அது இட் இஸ் த ரிட்டர்ன் ஃபார் இன்வெஸ்டர். இட் இஸ் த ரிட்டர்ன் ஃபார் இன்வெஸ்டர். ஏன்பா புரிஞ்சுதா புரியலையாப்பா? எஸ் எஸ். சோ இப்போ என்ன கொடுத்திருக்கிறான் பாருங்க. எப்படி கொடுத்திருக்கிறான்? யூரோ கன்வெர்ட்டபிள் ஜீரோ கூப்பன் பாண்ட். ஜீரோ கூப்பன் பாண்டா இல்ல கன்வெர்ட்டபிள் ஜீரோ கூப்பன் பாண்ட்? கன்வெர்ட்டபிள் ஜீரோ கூப்பன் பாண்ட். என்ன கன்வெர்ட் ஆகும்? ஈக்விட்டி கன்வெர்ட் ஆகும். படிங்க அங்க.
These bonds are structured as a convertible bond. No interest is payable on the bond, but the conversion of bond takes place on maturity of a predetermined price. எப்ப புரியுதாப்பா? எது கன்வெர்ட் பண்ணிக்கலாம்? ஈக்விட்டி பிரைஸ், ஈக்விட்டிக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆனா அங்க பாருங்க இன்னொன்னு கொடுத்திருக்கான். Usually there is a 5 years maturity period and they are treated as a deferred equity issue. Okay, highlight பண்ணிக்கோங்க, வேற எதுவுமே இல்ல. Next, euro bonds with equity warrants discuss பண்ணிட்டேன். Syndicate bank loans. Syndicate bank loans. Syndicate bank loans na என்னப்பா? It is one of the earlier ways of raising the funds. ஏப்பா question என்ன? Sources of international fund. இப்படி எல்லாம் நீ என்ன பண்ணலாம்? International investors என்ன பண்ணலாம்? நீங்க grab பண்ணலாம். Okay, so syndicate bank loans na enna? It is one of the earlier ways of raising the funds in the form of large loan from the banks with a good credit rating. Can be arranged reasonably shorter in time and with few formalities. The maturity of the loan can be for a duration of 5 to 10 years. The interest rate is generally set with a reference to an index, say LIBOR plus spread, which depends upon the credit rating of the borrower. International financial instruments na வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பேங்க்ஸ்ல இருந்து லோன் வாங்குறது. Okay, that is known as syndicate bank loans. Euro bonds பத்தி பேசிட்டேன், foreign bonds பத்தியும் பேசிட்டேன். Euro commercial papers என்னப்பா? Euro commercial papers. Commercial paper na என்னப்பா? Short term instrument or long term instrument? Short term instrument. INR ல denominator இருக்குமா? Euro ல denominator. Euro ல denominator இருக்கு. Next, credit instruments. General term they have given. Credit instruments. General term. It is a general term they have given. You read once credit instrument. General term கொடுத்துட்டானுங்க. Okay. எங்க இருக்குங்க? எதுங்க? எங்க இருக்கு? ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ்ல என்ன சொல்றீங்க? ஆமா, இதான் நம்ம ரிட்டர்ன். 40 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. பார் வேல்யூ வந்து 100 rupees தான் ரீடீம் ஆகும். எவ்வளவு ரிட்டர்ன்ஸ்? 60 rupees இஸ் த ரிட்டர்ன்ஸ். இங்க ரீடீம் பண்ணாம என்ன பண்ணலாம்? நீங்க ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு இந்த வேல்யூக்கு என்ன ஈக்விட்டி ஷேர்ஸ் வருதோ அதை கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. That is known as equity convertible, sorry, euro convertible zero coupon bonds. Usually zero coupon bonds வந்து கன்வர்ஷனா வச்சுக்க மாட்டாங்க, ரீடீம் பண்றதுக்கு தான் வைப்பாங்க. பட் இவன் ஏதோ கொடுத்திருக்கான். Done. Yes, credit instruments is a general term. Okay, it is a general term. If you read once you can able to understand. அப்ப other sources of finance என்னென்ன எழுதலீங்கப்பா? என்னென்ன கேட்டானே கேட்பான். ஒரு இதெல்லாம் கேட்க மாட்டான். மென்ஷன் எனி 3, மென்ஷன் எனி 4 என்னென்ன எழுதுவீங்க? யூரோ கூப்பன் பாண்ட்ஸ், யூரோ பாண்ட்ஸ் நம்பர் 1, யூரோ பாண்ட்ஸ் வித் ஈக்விட்டி வாரண்ட், யூரோ ஜீரோ கன்வெர்ட்டபிள் ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ். ஓகேவா? சிண்டிகேட் பேங்க் லோன்ஸ், யூரோ கமர்ஷியல் பேப்பர்ஸ், எல்லாமே யூரோல என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ் அதுவும் எழுதலாம். ஜிடிஆர் எழுதலாம், ஏடிஆர் எழுதலாம். இது எல்லாமே வந்து என்ன? இன்டர்நேஷனல் ஃபினான்சஸ் உடைய சோர்ஸ் தான். மார்க் கொடுக்குறாங்க. இதுல இருக்கிறது மட்டும் இல்ல, ஜிடிஆர் ஏடிஆர் கூட எழுதலாம். ஓகே, தட் இஸ் ஆல்சோ அவைலபிள். ஓகே, மசாலா பாண்ட்ஸ் கூட இட் இஸ் ஆல்சோ திங் தான். ஓகே, இதெல்லாம் எழுதிக்கோங்க. டன். வாங்கப்பா. ஏன்பா கொஸ்டின் நம்பர் 16 எடுப்பா. இதுலயே கொஸ்டின் நம்பர் 16 எடுப்பா. ஓ, இவனுங்க ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ். ஏண்டா தம்பி, நீ ஆன்லைன்ல இருக்கிறன்றதே நான் மறந்துட்டேன்டா. ஏண்டா சொல்லலாம் இல்லையாடா? ஏன்பா உங்ககிட்ட புக்கே இல்லையாப்பா? ஏன்பா நீ சொல்ல வேண்டியது தானே? சார் நீங்க சென்ட் பண்ணனும்னு சொல்லிட்டு கிளாஸ் முடிச்சிட்டு என்னது? நீ கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இல்ல நீ இது இங்கனா இங்கயாச்சும் டிஸ்ப்ளே பண்ணிருப்பல, அங்க என்ன பார்த்துட்டு இருப்ப நீ? இதுல பாப்ப. புக் இருக்கா? ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு. ஓகே, அப்போ ஃபைன். ஏன்பா எந்த சாப்டர் பா இது? 11th. எப்போ எந்த சாப்டருக்கு முன்னாடி வருதுப்பா? ஓகே ஓகே ஓகே, வந்துட்டேன். பாருப்பா. ஏன்பா இது ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்ல, கொஞ்சம் இதை பார்த்துக்கோங்களேன். இது வந்து என்னப்பா? இது காம்ப்ளெக்சிட்டிஸ். எதுக்குப்பா? அப்ராட் சோர்ஸ்ல இருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா
ஓகேவா? ஆனா இங்க எதுக்கு மட்டும் கொடுத்திருக்காங்க? இன்டர்நேஷனல் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்க்கு. சேம் திங்ஸ் இட் வில் பி கெட்டிங் ரிஃப்ளெக்டட் ஃபார் லாங் டர்ம் இஷ்யூஸ் ஆல்சோ. ஓகேவா? நம்பர் ஒன் என்னப்பா இருக்கும்? வைடர் ஃபினான்சிங் ஆப்ஷன். சார் என்ன சார் அது காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்றீங்க? படிங்க. A multinational firm has a wider options for financing its current assets. Therefore, it may choose to avail financing either locally or from global financial market. இது காம்ப்ளெக்சிட்டியா பெனிஃபிட்டா? உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. அடுத்தது நெக்ஸ்ட், மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ் ரேட்ஸ். ஏப்பா அது பெனிஃபிட் பா, அது கொண்டு வந்து காம்ப்ளெக்சிட்டியில கொடுத்துருக்கான், ஏன்னு எனக்கும் தெரியல. ஓகே பாத்துக்கோங்க. மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ் ரேட்ஸ். இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ் ரேட்ஸ் மே வேரி ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு அனதர் கண்ட்ரி. கரெக்டாப்பா? அப்போ ஒவ்வொரு பாண்டுக்குமே நீ அமெரிக்கால கொடுக்கறப்ப அதுக்கு இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் யூகேல கொடுக்கறப்ப இருக்காது. கரெக்டா? அப்போ ஒவ்வொரு கண்ட்ரிஸ்க்குமே இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னவாகும்? மாறும். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் டாக்ஸ் ரேட்ஸ் என்னவாகும்? மாறும். கரெக்டா? So all these things has to be taken into the consideration. This is your complexity. First one happens to be complexity. இதுதான் காம்ப்ளெக்சிட்டி. செகண்ட் ஒன் ஃபாரெக்ஸ் ரிஸ்க். ஃபாரெக்ஸ் ரிஸ்க்னா என்னப்பா? ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க். கரெக்டா? யார் பியர் பண்ணுவாங்க? ஒன்னு கம்பெனி பியர் பண்ணணும், இல்ல அப்படின்னா இன்வெஸ்டர். எக்ஸப்ட் மசாலா பாண்ட் எல்லாருமே யார் பியர் பண்ணாங்க? கம்பெனி. ஜிடிஆர் ஏடிஆர் இன்வெஸ்டர் பியர் பண்ணாங்க. ஓகேவா? மற்ற எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் எஃப்சிசிபி ஆகட்டும், இசிபி ஆகட்டும், இது எல்லாமே யார் பியர் பண்ணாங்க? கம்பெனி பியர் பண்ணாங்க. ஓகே, சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் கொடுத்திருக்காங்க. இந்த ரிஸ்கை ஓவர் கம் பண்றதுக்கு யார் யார் இருக்கிறாங்க? ஃபாரின் ரிஸ்கை ஓவர் கம் பண்றது கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துட்டு இருக்கிறேன் நான். ஓகேவா? கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல இங்க வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் பத்தி பேசிட்டு இருக்கிறேன். அதே லாங் டர்ம் டெட்டுக்கு போறதா இருந்தா யார் யார் இருக்கிறாங்க? ஜிடிஆர், ஏடிஆர், மசாலா பாண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு எதுவுமே கிடையாது. ஓகே, மசாலா பாண்ட்ஸ் தான் இருக்குது தவிர்த்து, அது லாங் டர்ம் பர்ஸ்பெக்டிவ்ஸ் தான் தவிர்த்து ஷார்ட் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு எதுவுமே கிடையாது. அந்த ரிஸ்க் நம்ம பியர் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? நெக்ஸ்ட், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காப்பா? ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காப்பா? இந்தியால யார் இருக்கிறாங்கப்பா? ஃபெமா இருக்கிறாங்க. எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸோ இல்லைன்னா மற்ற பாரோயிங்ஸோ என்ன பண்ணக்கூடாது? நீங்க ஷார்ட் டர்ம் பாரோயிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கக்கூடிய லிமிட்டை காட்டில என்ன பண்ண முடியாது? எக்ஸிட் பண்ணி பாரோ பண்ணக்கூடாது. தட்ஸ் தே ஹவ் given. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், மல்டிபிள் கண்ட்ரிஸ். மல்டிபிள் கண்ட்ரிஸ் ஏன்பா இங்க பாருப்பா, ஃபண்டை ரைஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க மல்டிபிள் கண்ட்ரிஸோடைய ஒர்க்கிங் கேபிட்டல்ஸ் நீங்க என்ன பண்ணும்? சரி, அப்படி இல்ல, பாருங்க, படிங்க. மல்டிநேஷனல் ஃபர்ம் மேனேஜர்ஸ். மல்டிநேஷனல் ஃபர்ம் மேனேஜர். மல்டிநேஷனல் ஃபர்ம்னா எங்கப்பா இருக்கும்? ஒரே இடத்துல இருக்குமா? நிறைய இடத்துல இருக்குமா? நிறைய இடத்துல இருக்கும். மல்டிநேஷனல் ஃபர்ம் மேனேஜர் ஸ்ட்ரகிள் வித் மேனேஜிங் ஒர்க்கிங் கேபிட்டல் இன் ஏ ஹாஸ்ட் கண்ட்ரிஸ் டியூ டு த லிமிடெட் நாலேஜ் ஆஃப் பொலிட்டிக்கல் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ். இது யாருக்கு சொல்றாங்க? யாருக்கு சொல்றாங்க? எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து மல்டிநேஷனல் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ ஆபரேஷன்ஸ் வந்து ஒரு கண்ட்ரில பண்ண மாட்டாங்க, எல்லாருமே மல்டி கண்ட்ரிஸ்ல பண்ணிட்டு இருப்பாங்க. புரியுதா? அப்ப கம்பெனியே வந்து எப்படி பண்ணுது? மல்டிநேஷனல்ஸ்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? சர்டன் பாயிண்ட்ஸ் வந்து இந்தியால பண்ணிட்டு இருக்கிற கம்பெனிஸ் மட்டும் தான் செல்லும். ஓகேவா? அது எந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்? மல்டிபிள் கம்பெனி சைடுல இருந்து இன்ட்ரெஸ்ட் பாரோ பண்ணீங்கன்னா மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட், மல்டிபிள் டாக்ஸ் ரேட்ஸ் பே பண்ணணும். இது எந்த கம்பெனிக்கும் வரும் இது. ஏப்பா இப்போ பாரு இங்க பாரு, மல்டிநேஷனல் ஃபார்ம்ஸ்னா என்ன? எம்என்சின்னு சொல்லுவீங்களா? எம்என்சிக்கு ஒரே இடத்துல ஆபரேஷன்ஸ் இருக்குமா, இல்லைன்னா எல்லா இடத்துலயுமே ஆபரேஷன்ஸ் இருக்குமா? நிறைய இடத்துல ஆபரேஷன்ஸ் இருக்கும். இன்னொன்னு வந்து என்ன சொல்றேன்னா இந்தியன் கம்பெனின்ற. இந்தியன் கம்பெனினா எங்க மட்டும் ஆபரேஷன் இருக்கும்? இந்தியன் கம்பெனில மட்டும் இருக்கும். அப்போ இந்தியன் கம்பெனிஸ்க்கும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய சர்டன் ரிஸ்க் இவங்களுக்கும் வரும். ஓகேவா? என்னென்ன ரிஸ்க்? மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் மல்டிபிள் டாக்ஸ் ரெஜிம். கரெக்டா? மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். ஏன் மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்? நிறைய கண்ட்ரிஸ் கிட்ட நீங்க பாரோ பண்ணீங்கன்னா அந்தந்த கண்ட்ரிஸ்ல என்ன இருக்குதோ அந்தந்த இன்ட்ரெஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? பே பண்ணணும். இல்லைன்னா அவன் என்ன பண்ண மாட்டான்? இன்வெஸ்ட் பண்ண மாட்டான், அவன் வேற இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவான். ஏன்பா நான் சொல்றது புரியுதா? நெக்ஸ்ட் ஒன், ஃபாரெக்ஸ் ரிஸ்க். ஓகேவா? இதே ரெண்டும் இவங்களுக்கும் வரும். செகண்ட் ஒன், ஃபாரெக்ஸ் ரிஸ்க் இவங்களுக்கும் வரும். எம்என்சி
ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் எம்என்சிஸ் எங்கெல்லாம் நிறைய இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க, ஆபரேஷன்ஸ் இருக்கும். அப்போ மல்டி கண்ட்ரீஸ்ல அவனுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் இருக்கும். எதனாலனா ஒவ்வொரு கண்ட்ரிலையும் என்னவா இருக்கும், அவனுக்கு பொலிட்டிக்கல் சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் வேற வேற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஆனா அந்த இஷ்யூ யாருக்கு இருக்காது, ஒரே ஒரு இடத்துல ஆபரேட் பண்ணக்கூடிய நம்ம கம்பெனிக்கு இருக்காது. எப்ப புரியுதா? சோ தட் இஸ் நோன் as மல்டிபிள் கண்ட்ரிஸ் பாயிண்ட். ஓகே, அது இந்த கண்ட்ரி இது இருக்காது. ஏன்னா நீங்க இது வந்துச்சுன்னா இந்தியன் கம்பெனிக்குன்னு செப்பரேட் ஏதாச்சும் கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுட்டு வாங்க, அதுக்கு செப்பரேட்டா கொஸ்டின் இல்ல. நெக்ஸ்ட் பாருப்பா, ஃபுல் கேபிட்டல் கன்வெர்ட்டபிலிட்டி. ஃபுல் கேபிட்டல் கன்வெர்ட்டபிலிட்டினா என்னன்னு பாருப்பா. MNC can efficiently mobilize the funds in a countries with full capital convertibility, unlike those without, like India, where such freedom may not be available. Full capital convertibility na ennapa? Full capital convertibility na ennapa? சார் நான் கொண்டு போயிட்டு இப்போ சைனால நான் இன்வெஸ்ட் பண்றேன், கரெக்டா? என்னோட கேபிட்டலை ரிட்டர்ன்ஸோட சேர்த்து ஃபுல்லா எடுத்துட்டு வந்துட முடியுமா? எடுத்துட்டு வர முடியாது. முடியாது. ஏன்? ஏன்? ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? ரெஃபர் பண்ணி தான் உன்னுடைய அசெட்ஸை எடுத்துட்டு போகணும்னு சொல்றானா? ஆமாவா? தட் திங் இஸ் நோன் as ஃபுல் கன்வெர்ட்டபிலிட்டி. புரியுதா? ஃபுல் கேபிட்டல் கன்வெர்ட்டபிலிட்டினா அதுதான். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? இந்தியால அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காப்பா? இந்தியால அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல இருக்கு, கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு போனோம்னா ஃபெமா ஆங்கிளுக்கு கீழே இவ்வளவுதான் எடுத்துட்டு போகணுன்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஆனா மல்டிநேஷனல் ஃபார்ம்ஸ் என்ன பண்ண முடியும்? எந்தெந்த கண்ட்ரிஸ் எல்லாமே, ஒரு சில கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கு, வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணி எப்போ வேணாலும் எடுத்துட்டு போலான்ட்டு. மால்டீவ்ஸ், மொரீஷியஸ், கரெக்டா? இவங்க எல்லாருமே என்ன வேணாலும் பண்ணு, எனக்கு ஒரு அமௌண்ட்டை கொடு, நீயும் நல்லா இரு, நானும் நல்லா இருக்கிறேன்ற ஆளு, கரெக்டா? லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்காத ஆளுங்க, கரெக்டா? சைனா தான் அதுல நம்பர் 1 கிலாடி. வந்து போட்டானா அவனை ஒரு ரூபாய் கூட வெளியே எடுத்துட்டு போகாத, ரீஇன்வெஸ்ட்மெண்ட் இங்கே பண்ணு. என்ன பண்ணுவான் தெரியுமா அவன்? சரியான வேணாம் வருவானா? இன்வெஸ்ட் பண்ணுவானா? இன்வெஸ்ட் பண்ணிட்டு நான் உனக்கு ஃபுல்லா டாக்ஸ் ஃப்ரீ கொடுக்குறேன், ஆனா நீ என்ன பண்ணாத, ஒரு ரூபாய் வெளியே எடுத்துட்டு போகாது. ஓகேவா? மறுபடியும் என்ன பண்ணு, ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு. ஏன்டா அவன் கொண்டு போய் அவன் கண்ட்ரில வைக்கிறது பார்ப்பானா, உன் கண்ட்ரில இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது பார்ப்பான். ஓகே, பட் இந்தியா அந்த அளவுக்கு இல்ல. தே ஹவ் given some relaxations. இப்போ சைனாவும் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓரளவுக்கு. எப்ப புரிஞ்சுதா புரியலையாப்பா இது? எஸ் எஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐ டோன்ட் ஃபைண்ட் இட் இஸ் a complexity, it is an advantage. ஓகே, மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மல்டிபிள் டாக்ஸ் ரேட்ஸ் ஆர் த காம்ப்ளெக்சிட்டிஸ். ஃபாரெக்ஸ் ரிஸ்க் இருக்கு, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இது யாருக்கும் வரும்? ரெண்டு பேருக்குமே வரும். இந்தியன் கம்பெனி சோலோவா பண்ணாலும் வரும், MNCs பண்ணாலும் வரும். ஓகே, நாலாவது இங்க எழுதுறேன், அது என்னது? ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓகே, மல்டிபிள் கண்ட்ரிஸ் இஷ்யூ வந்து யாருக்கு மட்டும் வரும்? MNCs மட்டும் வரும். ஓகே, டன். இந்த பெனிஃபிட்ஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்கப்பா. இது பெருசா இருக்காது, ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. இப்ப பாருப்பா, லாஸ்ட் ஒன். பாருப்பா, எக்ஸலண்ட் இனிஷியேட்டிவ் மேட் பை யுவர் இந்தியன் கவர்மெண்ட். ஓகே, சேம் இதை பேஸ் பண்ணி தான் வந்து கிஃப்ட் சிட்டி இருக்கு. இது இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சென்டர். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இன்னொரு IFC ஓபன் பண்ணிருக்கு. பாருப்பா, இன்னைக்கு நீ பார்த்துட்டு இருக்கிறல்ல வெதர் டெரிவேட்டிவ்ஸ் பார்க்க போற, வெதர் டெரிவேட்டிவ்ஸ், எம்பெடட் டெரிவேட்டிவ்ஸ், அது எல்லாமே இதோட இனிஷியேட்டிவ் தான். ஏன்னா we have borrowed the products of derivative products of abroad countries just because of international financial center. ஓகேவா? பாரு, ஏன்பா எனக்கு ஒண்ணு, ஏன்பா குளோபலைசேஷன் லிபரலைசேஷன் வந்து எனேபிள் பண்ணாங்க இந்தியால 1992ல? வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட்? trading together இல்ல. வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன்? economic instability. No house. Very important thing is no house. Globalization, liberalization aspect கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் மாருதி கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா
நோ ஹவுஸ் எல்லாம் இம்பார்ட் பண்ணி இந்தியாலே கார் தயாரிக்க ஆரம்பிச்சான். கரெக்டா? மகேந்திரா கம்பெனி வந்து அதுக்கு முன்னாடி ஜீப்ன்ற கம்பெனி கிட்ட இருந்து அவன் கிட்ட சொல்லி அவனும் சேர்ந்துதான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, டை அப் பண்ணி இங்க ஜீப் மேனுஃபேக்சர் பண்ணாங்க, ஜாயிண்ட் வெஞ்சர். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண ஆரம்பிச்சான், நோஹவ் எடுத்துட்டு இவன் பாட்டுக்கு இவன் என்ன பண்ண ஆரம்பிச்சான், ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சான். ஓகேவா? அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியால வந்து என்ன இன்னொன்னு ஹீரோ வந்து சைக்கிள் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தது. ஹோண்டா கூட டை அப் பண்ணி பண்ணது லிபரலைசேஷன் குளோபலைசேஷன் பாலிசினால தான். ஓகேவா? ஒன்லி ஒன் திங், நோஹவ். ஓகேவா? இப்போ ஐஎஃப்சி எது கொடுக்குறானுங்க, டெரிவேட்டிவ்ஸ் நாலேஜ் பேஸை வந்து அங்க இருக்கிறவங்க கிட்ட காப்பி பண்ணி எங்க கொண்டு வர்றது, இந்தியால கொண்டு வர்றது. ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ், ஃபினான்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ், ஃபின்டெக் கம்பெனிஸ் எல்லாம் என்னென்னலாம் யூஎஸ் எல்லாம் நம்மள கட்டல அட்வான்ஸ்டா இருக்காங்க, யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே நம்மள கட்டல அட்வான்ஸ்டா இருக்காங்க. சோ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய தி பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் நமக்கு என்ன தெரியணும், நமக்கு தெரியணும். அதனால என்ன பண்ணுவோம், எலிக்கு பொறி வச்சு பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றோம், இந்த வான்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு அவனை வர சொல்லி அவங்க கிட்ட எல்லா வித்தையும் கத்துக்கிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு எத்தி உழைச்சிடுறது. ஓகேவா? தட் இஸ் த மெயின் இம்பார்ட்டன்ட் திங் ஆஃப் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சென்டர். இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சென்டர்னா எல்லா கண்ட்ரீஸுமே என்ன பண்ணிருக்கோம்னா இந்த இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சென்டர் ஓபன் பண்ணிருக்கோம். இந்தியால ஓபன் பண்ணிருந்தானா அது பேர் என்ன, கிஃப்ட் சிட்டி. என்னது? கிஃப்ட் சிட்டி. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஓரியன்டட் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சென்டர். ஓகேவா? ஐஎஃப்சி இஸ் a common terminology that every country will be having. ஓகேவா? GOI என்ன, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. கிஃப்ட் சிட்டி என்ன, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சென்டர். ஓகேவா? இதோட வேலையே என்னன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல என்னென்னலாம் பெஸ்ட் ஃபினான்ஷியல் டெக்னாலஜிஸ் இருக்கோ, என்னென்னலாம் பெஸ்ட் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் இருக்கோ, என்னென்னலாம் பெஸ்ட் டெரிவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இம்பார்ட் பண்ணி இந்தியால யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? உன்னுடைய பெரிய பெரிய எம்என்சிஸ் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, ஜேபி மார்கன் ஆகட்டும், கோல்ட்மேன் சாக்ஸ் ஆகட்டும், இல்ல அப்படின்னா இந்தியால இருந்து ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் ஆகட்டும், எல்லாருமே எங்க போய் ஒரு சென்டர் ஓபன் பண்ணி உட்காந்துருவாங்க, கிஃப்ட் சிட்டில போய் ஒரு சென்டர் ஓபன் பண்ணி உட்காந்துருவாங்க. ஓகேவா? ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுவீங்களா, ஃபாரின் மார்க்கெட்டை டேப் பண்ணுவீங்களா, இன்னொரு குளோபலைஸ்ட் லெவல்ல வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓபன் ஆகுமா? ஆல் தீஸ் ஆர் த அட்வான்டேஜ் ஆஃப் யுவர் குளோபல் ஃபினான்ஷியல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஐஎஃப்சி சென்டர். ஓகேவா? இந்த ரெண்டு கொஸ்டினும் இன்னும் 3 அட்டெம்ப்ட்க்கு மாத்தி கேட்டுட்டு இருப்பாங்க, மாத்தி. ஏன்னா புது கான்செப்ட் இது. ஏப்பா டாக்ஸ்ல எல்லாம் கேள்விப்பட்டது இல்லையாப்பா, டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்குறாங்களா இல்லையாப்பா? கொடுக்குறாங்க. அந்த சென்டர் வந்து என்ன இன்கம் ஏர்ன் பண்ணாலும் என்ன ஆயிடும், எக்ஸம்ஷன் ஆகும். அதுவும் இல்லாம சர்க்கம்ஸ்டன்சஸ் நாட் ரிகார்டட் அஸ் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டான். அந்த கிஃப்ட் சிட்டில இருந்துகிட்டு ஏதாச்சும் நீங்க டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் என்ன ஆகாது, கேபிட்டல் கெயின் ஏன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகாது. டிரான்ஸ்ஃபர் இல்ல அப்படின்னா என்ன ஆகுது, என்ன கிடையாது, கேபிட்டல் கெயினே கிடையாது. ஓகேவா? இன்னொன்னு சொல்லட்டா, FEMA will not apply for gift city. FEMA will not apply for gift city. இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா கேங்கும் இருக்காங்க இல்லையா, எந்த கேங் அப்ப தமிழ்நாட்டுல எத்தனை கேங் இருக்கு, 2 கேங், ஒன்னு டி இன்னொன்னு ஏடி. கரெக்டாப்பா? ஒன்னு டி இன்னொன்னு ஏடி. எல்லாருமே they have made a smart plan with respect to gift city. ஓகேவா? especially the persons from Telangana as well as Andhra Pradesh, they are a head above us. எங்களை காட்டிலும் ஒரு ஹெட்லயே இருப்பாங்க அவங்க எல்லாருமே. யாமன் தான் கொடுக்குறானே தெரியலப்பா அவனுக்கு அந்த சோர்ஸ். கரெக்டா? நம்ம 10 அடி பாயிரம்னா 20 அடி பாஞ்சுக்கிட்டு இருக்கிறான் இப்போவே. ஓகேவா? போய் எடுத்து பாருங்க. ப்ரொடியூசர் கம்பெனிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கம்பெனிஸ் ஆக்ட்ல யாரு ப்ரொடியூசர் கம்பெனிஸ் பெரும்பாலும் கிரியேட் பண்ணுவாங்க? அக்ரிகல்ச்சர் பேஸ்டு கம்பெனிஸ். அக்ரிகல்ச்சரை கார்பரேட் லெவல்ல கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க ஆந்திரா லெவல்ல. தமிழ்நாட்டுல வந்து ப்ரொடியூசர் கம்பெனிஸ்னு இன்னும் என்ன தெரியாம உட்காந்துட்டு இருக்கிறோம். வெக்கக்கேடு இது எல்லாமே. புரியுதா? இதெல்லாம் இருக்குது. ஓகே, நம்ம ஆளுங்க வேற லெவல்ல இருக்கிறாங்க. நான் சொல்றேன் வேற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஓகேவா? இப்ப என்ன பண்றானுங்க, எல்லாருமே கிஃப்ட்ல வந்து FEMA அப்ளை ஆகாது, இன்கம் டாக்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாம் அங்க கொண்டு போய் ரூட் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஆனா பிரச்சனை அங்க இல்ல. எங்க விட்டுருவான், கிஃப்ட் சிட்டியை விட்டுருவான். சோர்ஸ் எங்கடா வந்ததுன்னு கேட்பான். பிரச்சனை புரியுதா? சோர்ஸ் எங்கல இருந்து ஜென்ரேட் ஆயிருக்கும், இங்க இருந்து தான் ஜென்ரேட் ஆயிருக்கும். அப்போ இங்க பிடிப்பான். ஓகே, அதுக்கு தான் தெளிவான ஆளுங்களை வந்து என்ன பண்ணணும், கூட வச்சுக்கணும். ஓகேவா? எஸ். நவ் யூ சி அப்ப இதெல்லாம் லேட்டஸ்ட் திங்கிங்ஸ்பா. இதெல்லாம் என்னன்னா இப்போ உங்களுக்கு தெரியாது, இன்னொரு 3 இயர்ஸ் போனதுக்கு அப்புறம் இது எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லுவீங்க. ஓகே, பாருங்க.
Explain International Financial Center. IFC is a hub that deals with the flow of funds, financial product and financial services in their own land, but with a different set of regulations and laws. Flow of funds deals with, it is a hub, it deals with flow of funds, financial product, financial services in their own land, but different set of regulations and laws. ஊர்ல இருக்கிறவனுக்கு எல்லாம் ஒரு சட்டம், இவனுக்கு மட்டும் தனி சட்டமா இருக்கும். கரெக்டா? ஏன்டா சிரிக்கிறீங்க? நான் எதுவும் சொல்லடா, பாரு. It caters the needs of customer outside their own jurisdiction. யார சொல்றாங்க? ஃபாரினர்ஸ் சொல்றாங்க. ஓகேவா? கரன்சி ட்ரேடிங், கரன்சி அக்விசிஷன், அது எல்லாமே இங்க எவ்வளவு வேணாலும் பண்ணலாம். லிமிடேஷன்ஸ் கிடையாது. ஓகேவாப்பா? பாருப்பா, பெனிஃபிட்ஸ் என்னன்னு கொடுத்துருக்கிறேன் பாருப்பா. ஒன்னு, குவாலிஃபைடு ப்ரொஃபஷனல்ஸோடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நல்ல நல்ல பர்சனல்ஸ் எல்லாம் யாரெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்களோ அவங்க சைட்ல இருந்து இன்புட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் குவாலிஃபைட் பர்சனல்ஸ் professional working outside India come here and practice their profession. ஓகேவா? புரியுதாப்பா? நமக்கும் நல்லதுதான். எனக்கு தெரியும் பிராக்டிசஸ், அவன் என்ன ஃபாலோ பண்றான்னு எனக்கும் தெரியும். அவனுக்கும் ஒரு மார்க்கெட் ஓபன் ஆன மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் global opportunities without leaving their homeland. இந்தியா விட்டு போகணுன்ற அவசியமே கிடையாது. எல்லாமே, அதாவது என்ன சொல்றீங்க தெரியுமா, ஃபாரினே இந்தியா கொண்ட மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்க. சேம் இதே அட்வான்டேஜஸ் தான் எங்க இருக்கும் உங்களுக்கு? கிஃப்ட் சிட்டில இருக்கும். கிஃப்ட் சிட்டி கொஞ்சமா கொடுத்துட்டு முடிச்சிட்டா. பை டிஃபால்ட் இட் இஸ் ஐஎஃப்சி ஹப். ஓகேவா? பெஸ்ட் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்ராட்ல, அதெல்லாம் எங்க கொண்டு வருவாங்க? இந்தியன் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவாங்க. ஓகே, காம்ப்ளிகேட்டட் டெரிவேட்டிவ்ஸ் அங்கெல்லாம் என்னென்ன ட்ரேட் ஆயிட்டு இருக்கோ அதெல்லாம் எங்க கொண்டு வருவாங்க? இந்தியா கொண்டு வருவாங்க. ஓகே, ஓகேவாப்பா? இதெல்லாம் என்னப்பா பெனிஃபிட்? ஐஎஃப்சி என்னன்னு தெரிஞ்சுதாப்பா? ஐஎஃப்சி என்னப்பா? It is a hub. It deals with what? It deals with what? Flow of funds, financial product and financial services, which have a separate set of regulations. Okay, this you have to remember. And benefits என்னப்பா? Globalization with respect to financial product. Okay வா? Best professional practices will be getting into India. Okay, toughest derivatives will also be now traded in India. Okay, all these are the benefits. பாருப்பா, ஏம்பா ஐஎஃப்சிக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி கன்ஸ்டியூட்ஸ்னா என்னப்பா? கன்ஸ்டிடியூயன்ட்ஸ்னா என்னப்பா? கன்ஸ்டிடியூயன்ட்ஸ்னா என்னப்பா? காம்போனன்ட்ஸ் ஆர் இன்கிரீடியன்ட்ஸ். ஓகேவாப்பா? ஐஎஃப்சிக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்கப்பா. நம்பர் 1 என்னப்பா தேவை? ஃபர்ஸ்ட் சொல்லுப்பா. ஹைலி டெவலப்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஹைலி டெவலப்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்னென்னப்பா வேணும் எனக்கு? என்ன பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணணும்ப்பா? ஒரு நல்ல டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வேணும். கரெக்டா? இட் இஸ் ஏ ப்ரீரெக்விசிட் ஃபார் கிரியேட்டிங் எ பிளாட்ஃபார்ம் டு ஆஃபர் இன்டர்நேஷனலி என்னது காம்படிட்டிவ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். காம்படிட்டிவ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். அது மாத்திக்கோங்க, காம்படிட்டிவ் ஃபினான்ஷியல் சர்வீஸ். நெக்ஸ்ட் என்னப்பா வேணும்? கவர்மெண்ட் எப்படி இருக்கணும்ப்பா? அதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன், ஸ்டேபிளா இருக்கணும். கரெக்டா? ஏன்பா இங்க டீஸ்டெபிலைஸ்டுன்னு போட்டிருக்காங்கப்பா. அது டீஸ்டெபிலைஸ்ட் இல்ல, ஸ்டெபிலைஸ்டு கவர்மெண்ட். மார்க் பண்ணிக்கோங்க. டீஸ்டெபிலைஸ்ட்னா ஓடிடுவேன். ஸ்டெபிலைஸ்டு டிஏ எடுத்துருங்க, டிஇ எடுத்துருங்க. ஸ்டெபிலைஸ்டு மட்டுமா? ஸ்டெபிலைஸ்டு என்னது? பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட். இல்ல கரெக்ட் தான். கரெக்ட். Destabilized political environment brings country risk. Destabilized தான் வந்து என்ன கொண்டு வரும்? country risk. கரெக்ட் தான் சார். ஓகேவா? அப்போ ஸ்டெபிலைஸ்ட் இஷ்யூ இருந்துச்சுன்னா என்ன வராதுப்பா? country risk. country risk என்னப்பா? உள்ளார ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் என்ன நடந்துட்டு இருக்கிறது, அதான் என்ன country risk.
Go and see chapter number 2, risk management. You will be getting it. Okay. Next, strategic location. சொல்லுப்பா, gift center எல்லாமே ஏர்போர்ட்ல இருந்து தூரமா வைக்கணுமா, ஏர்போர்ட்லயே வைக்கணுமா? ஏர்போர்ட்லயே வைக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்பா கஸ்டம்ஸ் வைக்கிறீங்கல்ல, ஏர்போர்ட்ல கஸ்டம்ஸ் வச்சிருக்கீங்கல்ல, இது வைக்கிறதுக்கு என்ன? ஓகே, புரியுது என்ன சொல்றன்றது? அப்போ ஏர் டிரான்ஸ்போர்ட்டும் சி டிரான்ஸ்போர்ட்டும் எங்க இருக்குதோ அங்க அந்த இடத்துல என்ன வைக்கணும்? கிஃப்ட் சிட்டிஸ் வைக்கணும். பாரு, தட் இஸ் த ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன். நியர் டு ஏர்போர்ட் அண்ட் சீபோர்ட், ஃப்ரெண்ட்லி வெதர் அண்ட் ஃப்ரெண்ட்லி வெதர். அப்போ பெங்களூர்ல தான்ப்பா வைக்கணும். எது ஏர் டிரான்ஸ்போர்ட் இருக்குல்ல, சென்னையில வைங்க. எஸ் வைங்க, யார் வேணாங்கிறது. ஆமா, ஏன்னா வெதர்ப்பா, ஃப்ரெண்ட்லி வெதர்ப்பா. கோயம்புத்தூர் எங்க? இங்க மட்டும் ஓகே, ஊட்டியில வச்சு ஃப்ரெண்ட்லி கிளைமேட். நெக்ஸ்ட் எங்கம்மா? தமிழ்நாட்டிலயாம்மா? எதுவும் மேனுஃபேக்சரிங் வராம இருந்தா நல்லதுமா. சர்வீசஸ் வரட்டும், மேனுஃபேக்சரிங் வராம இருந்தா நல்லது. ஏமா இங்க எதுக்குமா போட போறாங்க? சரவணம்பட்டி ஆல்ரெடி ஃபில் ஆயிடுச்சுமா. தே ஆர் பிளானிங் அவினாஷி ரோட் பக்கம் போக மாட்டாங்க. தே ஆர் பிளானிங் ஆன் பாலக்காட் சைட், டுவர்ட்ஸ் பாலக்காட். என்னம்மா? டுவர்ட்ஸ் பாலக்காட் தே ஆர் பிளானிங் அந்த ரோடு. எதுக்கு என்ஹெச் போட்டிருக்கிறாங்க? அவினாஷி ரோட்லயும் வரும், அவினாஷி ரோட்லயும் வரும். அவினாஷி ரோட்ல ஐ பிலீவ் யூ வில் பி கெட்டிங் டிஃபென்ஸ் காரிடார். டிஃபென்ஸ் காரிடார் இந்த என்ஹெச் ரோடு வந்து விரிவாக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. வித்தின் நெக்ஸ்ட் 5 to 6 years யூ வில் பி கெட்டிங் டிஃபென்ஸ் காரிடார். டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு எல்லாம் என்னென்ன வேணுமோ அது எல்லாமே வந்து என்ன ஆகும்? இந்த சைட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா என்ஹெச் ரோடு எடுத்து பாருங்க. இஸ்ரோ ஸ்ரீஹரிகோட்டா எங்க இருக்கு? ஆந்திர பிரதேஷ். ஓகேவா? பெங்களூர்ல என்ன இருக்கு? இஸ்ரோ ரிசர்ச் சென்டர் இருக்கு. ஸோ கோயம்புத்தூர், சென்னை அண்ட் வாட் இது கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர், ஹைதராபாத். ஓகேவா? பெங்களூர் போய் தான் ஹைதராபாத் கனெக்ட் ஆகுது, நேஷனல் ஹைவேஸ். ஓகேவா? சென்னை வந்து போகணும், கோயம்புத்தூர் வந்து போகணும், எல்லாமே பெங்களூருக்கு வந்துட்டு தான் போகணும். ஓகேவா? ஆமா, இட் ஹஸ் பிகம் ஏ டிஃபென்ஸ் காரிடார். நம்ம வாங்கி போடுங்க லேண்ட் எல்லாமே. சிஎம் முடிச்சதுக்கு அப்புறம் கோயம்புத்தூர்ல எல்லாம் லேண்ட் வாங்கி போடுங்க. 10 years 15 years வரைக்கும் இருக்கும். சிஎம் முடிக்கணும் சார் அதுக்கு. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் பாருப்பா, ஏன்பா பாருப்பா, குவாலிட்டி லைஃப். எதுக்குப்பா குவாலிட்டி லைஃப் மெயின்டைன் பண்ணணும்? அப்போதான்ப்பா ப்ரொஃபஷனல்ஸ் அட்ராக்ட் பண்ண முடியும். இல்லைன்னா குப்பை கேட திட்டிட்டு போயிடுவான். கரெக்டா? கரெக்டா? இப்போ என் ஊர் அதனாலதான், என் ஊர் அதனால அந்த ப்ரொஃபஷன். ஏன்பா உண்மையில ஏன்பா ஐடி எல்லாமே அந்த அளவுக்கு சொபிஸ்டிகேட்டடா வைக்கிறான்? வர்றதெல்லாம் அப்ராட் கிளைண்ட்ஸ். சுத்தபத்தமா இல்லைன்னு வச்சுக்கோ, அந்த கல்ச்சர் அங்க இல்லைன்னா அவனுக்கு என்ன தர மாட்டான். என்னது? ஏன்னா ஏன் பண்ணானுங்களே, அதையும் பண்ணானுங்களே, அதையும் பண்ணானுங்க. ஏன்பா? ஏன்பா அதுக்கு என்ன? குவாலிட்டி லைஃப் மீன்ஸ் ப்ரொஃபஷனல் லைஃப், அவ்வளவுதான். நீ உள்ளார போய் அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தா நான் என்ன பண்றது? எஸ், எஸ். ஓகே, இட் ஷுட் அட்ராக்ட் ஹைலி paid professional. லாஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் ஒன். டே உட்ரா, இல்ல உட்ரா. நானே அதனால தானே பெங்களூர்ல படிக்க போல, தமிழ்நாட்டுல வந்து படிச்சேன். சரியா? ஊடு ஊடு. ஓகேவா? என்ன பண்றது? நெக்ஸ்ட் என்னங்க? பிஹெச்டி ஆர்ட்ஸோட அலுமினிமா. ஏங்க ஆமா, எந்த இயர் பாஸ் அவுட்மா? 2020. நான் உன்னோட 5 வருஷம் சீனியர். 12-15 பாஸ் அவுட். பிஹெச்டி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். கரெக்ட். நம்ம ஒரு ஃபயராமா ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசுறேமா நான். ஓகே, எஸ் எஸ். பாருமா, ரேஷனல் ரெகுலேட்டரி ஒர்க். ரேஷனல் ரெகுலேட்டரி ஒர்க். ரெகுலேட்டரி ஒர்க் எப்படி இருக்கணும்ப்பா? கொஞ்சம் ஃபேரா இருக்கணும். அதனாலதான் என்ன பண்ணிட்டானுங்க, எக்ஸாம்ஷன்ஸா கொடுத்து தள்ளிட்டானுங்க. கரெக்டா? கரெக்டா? எஸ். எஸ்இசெட்லயும் அதே மாதிரி தான் பண்ணானுங்க, அதுக்கப்புறம் புடிங்கிட்டானுங்க எல்லாத்தையும். ஓகே, தெர் இஸ் எ செக்ஷன் கால் செக்ஷன் 10AA. கரெக்டாப்பா? இன்னும் இருக்கு. எஸ்இசெட்க்கு மட்டும். ஃபைன். சஸ்டைனபிள் எக்கனாமி. என்னப்பா? சஸ்டைனபிள் எக்கனாமி. ஸ்டேபிள் எக்கனாமின்னு சொல்லப்பா. என்ன சொல்றான்? சஸ்டைனபிள் எக்கனாமி. growth எப்படி இருக்கணும்? சஸ்டைனபிளா இருக்கணும்.
கம்பெனி வந்து எக்கனாமி வந்து எல்லா விதமான ஷாக் அப்சார்ப் பண்ற அளவுக்கு திடமா இருக்கணும்னு சொல்லி சொல்றான். தட் இஸ் நோன் அஸ் சஸ்டைனபிள் எக்கனாமி. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். எக்கனாமி ஷுட் பி சார் மைக்கு கேட்கலைங்க சார். பாயிண்ட்ஸ் தான் ரெப்ளிக் ஆகும். ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. தட்ஸ் ஆல். எழுதியாச்சாப்பா? ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. கிஃப்ட் சிட்டி மட்டும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. 4 மார்க் கேட்டிருக்காங்கப்பா. யூ மே எக்ஸ்பெக்ட், எப்பவுமே பார்த்துட்டு போய்க்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்கறதுக்கு வாய்ப்புங்க நிறைய இருக்கு. ஓகே, ஏன்னா இதெல்லாம் லேட்டஸ்ட் திங். ஐஎஃப்சிக்கு என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் வருதோ அதெல்லாம் எழுதிட்டு கிஃப்டோடைய என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றது எழுதிக்கோங்க. ஃபெமா இருக்காது, டாக்ஸ் எக்ஸாம்ஷன்ஸ் இருக்கும், யூனிஃபைட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும், அதெல்லாம் எழுதிக்கோங்க. அவ்வளவுதான். டன். போலாமாப்பா? கொஸ்டின் நம்பர் 15 பாருப்பா. சாவர்ஜின்னா யாருப்பா? சாவர்ஜினிட்டினா யார ஞாபகத்துக்கு வரும்பா? ஏமா சாவர்ஜினிட்டினா யாருமா ஞாபகத்துக்கு வராங்க? கவர்மெண்ட்மா. சாவர்ஜினிட்டினா கவர்மெண்ட் ஞாபகத்துக்கு வரணுமா? ஓகே பாரு. சாவர்ஜின் ஃபண்ட்ஸ்னா யாருடைய ஃபண்ட்ஸ்ப்பா? பப்ளிக் ஃபண்ட்ஸ் ஆர் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ். ஏன்பா சொல்லுப்பா, பப்ளிக் ஃபண்ட்ஸ் தான் உனக்கு தெரியும்லப்பா. எந்தெந்த ஃபண்ட்ஸ் பா இருக்கு பப்ளிக் ஃபண்ட்ஸ்? ஏன்பா இது கேள்விப்பட்டிருக்கியாப்பா? பிஎஃப் என்னப்பா? ப்ராவிடென்ட் ஃபண்ட். இன்னொன்னு என்னப்பா இருக்கு? பிஎஃப் இன்னொன்னு இருக்குது, பென்ஷன் ஃபண்ட்ஸ். பென்ஷன் ஃபண்ட், ப்ராவிடென்ட் ஃபண்ட், அவ்வளவுதான். ஓகேவா? சோ இதெல்லாம் என்ன ஃபண்ட்ஸ்ப்பா? சாவர்ஜின் ஃபண்ட்ஸ். ஏன்பா என்னப்பா பண்ணும் இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம்? கவர்மெண்ட் வாங்கி நாட்டை டெவலப் பண்ணும். கீழே இருக்குது பாரு, என்ஷூர் சஸ்டைனபிள் லாங் டர்ம் கேபிட்டல் growth. இருக்கா? இருக்கா? பெனிஃபிட்ஸ் யாருக்கு போகும்? எக்கனாமி அண்ட் சிட்டிசன்ஸ். எக்கனாமி அண்ட் சிட்டிசன்ஸ். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பின்னாடி கொடுத்திருப்பேன் பாருப்பா. பென்ஷன் ஃபண்ட்ஸ், அந்த ஃபண்ட்ஸ், இந்த ஃபண்ட்ஸ் கொடுத்திருப்பேன், அதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. டன். ஓகேப்பா? ஏன்பா இன்னொரு 2-3 கொஸ்டின்ஸ் விட்டுருப்பேன், ஜெனரலா தான் இருக்கும், ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின், லாஸ்ட் 2 கொஸ்டின் இருக்கு. ரெண்டுமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. கஷ்டமா இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டேன் இதுல. என்னமா? வெதர் டெரிவேட்டிவ்ஸ் வரேன் அதுக்கு தான் வரேன். என்னது இது? என்ன ஆச்சுன்னு தெரியலையே. புக்குக்கா? ஏன்பா எடுப்பா, கமாடிட்டி இது எடுப்பா. கமாடிட்டி மார்க்கெட். கமாடிட்டி மார்க்கெட் இருக்கு, அதுக்கப்புறம் எம்பெடட் டெரிவேட்டிவ்ஸ் இருக்கு. அது முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சதுப்பா. அதுக்கப்புறம் இன்னும் 2 கொஸ்டின் இருக்கு. செக்யூரிட்டி அனாலிசிஸ் எடுக்கணும், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எடுக்கணும், ஸ்டார்ட் அப் எடுக்கணும். ஓகே, கம்ப்ளீட் பண்ணிடுறேன். 4:30 கம்ப்ளீட் பண்ணிடுறேன், கவலைப்படாது. நான் போகணும், எனக்கு மீட்டிங் இருக்கு. டன்.
அப்போ கொஞ்சம் இந்த மெஷர்ஸ் எல்லாமே போட்டிருக்கிற மெஷர்ஸ் எல்லாமே கொஞ்சம் அப்பப்போ ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீ பாட்டுக்கு நீ விட்டுட்டு ஒருத்தன் வந்தான் ஏதோ எடுத்தான் போனான்ற மாதிரி இருக்காதீங்க. ஓகே? ஆமா, நீ பாட்டுக்கு நீ சார் எனக்கு இந்த பாண்ட்னா தெரியல அப்படின்னா நான் எந்த நிலைமையில இருப்பேன்னு எனக்கு தெரியாது, யாருமா நீன்னு கேட்டுருவேன். தியரி எல்லாம் கேட்டானா நானும் புக் எடுத்து தான் பார்க்கணும். ஓகே, ஐ டோன்ட் ஹேவ் எ வெரி குட் மெமரி வித் ரெஸ்பெக்ட் டு தியரி. ஓகே, இதுக்கு அடுத்தது தானப்பா. டெரிவேட்டிவ்ஸ்ல எத்தனாவது இது? ஃபர்ஸ்ட் எம்பெடட் டெரிவேட்டிவ்ஸ் முடிச்சிடலாம்ப்பா. 24 எடுப்பா. எம்பெடட் ஓகேவாப்பா? பாருப்பா, ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் எம்பெடட் டெரிவேட்டிவ்ஸ். ஓகே, இப்போ இது இன்னும் காமெடியா இருக்கும்ப்பா. பாருப்பா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த அனிமல் படத்துல வரும் இல்லையாப்பா, வாட் அன் ஐடியா, கரெக்டா? அந்த ஐடியா தான்ப்பா இது. ஓகே, எஸ், பாருப்பா, இதெல்லாம் ஐஎஃப்சி ஓடிய இனோவேஷன்ஸ் தான்ப்பா. ஓகே, ஃபைன். பாரு, an embedded derivative is a derivative instrument that is embedded in a another contract, the host contract. இன்னொரு கான்ட்ராக்ட் பேர் என்னப்பா? ஹாஸ்ட் கான்ட்ராக்ட். ஹாஸ்ட் கான்ட்ராக்ட்னா என்னப்பா? அதுதான் மூலாதாரமே, கரெக்டா? அந்த மூலாதாரத்திலிருந்து இன்னொரு கான்ட்ராக்ட் போடுறோம். ஆப்ஷனே என்னப்பா? ஆப்ஷனே என்னப்பா பை டிஃபால்ட்? எம்பெடட் டெரிவேட்டிவ் தான். ஓகேவா? அது செப்பரேட்டா வச்சிருக்கிறேன் நான். டெரிவேட்டிவ் அவன் டெரிவேட்டிவ். அதுக்கு ஹாஸ்ட் கான்ட்ராக்ட் யாருப்பா? ஷேர்ஸ். ஏன்பா ஷேர் கேபிட்டல்? கான்ட்ராக்டா என்னப்பா? ஷேர் சர்டிபிகேட். கான்ட்ராக்டா கான்ட்ராக்ட் இல்லையாப்பா? கான்ட்ராக்டா கான்ட்ராக்ட் இல்லையாப்பா? கான்ட்ராக்டா கான்ட்ராக்ட் இல்லையா? ஓகே, ஃபைன். ஏப்பா ஷேர் அப்ளை பண்ணிட்டு நீ பாட்டுக்கு நீ கால் பண்ணி பேமெண்ட் பண்ணலன்னா கால் பேயபிள் வைக்கிறல்ல, லைபிலிட்டி தள்ளி போடுறல்ல. ஓகே. An embedded derivative is a derivative instrument that is embedded in another contract. The host contract may be debt, equity, lease, insurance contract or sale or purchase contract. Okay, நம்ம இது மட்டும் தான் படிச்சிருக்கிறோம்.
ஓகேவா? இப்போ இது எல்லாமே வருது. ஓகே, நெக்ஸ்ட் மார்க்கெட் டு மார்க்கெட் த்ரூ இன்கம் ஸ்டேட்மெண்ட். என்னப்பா இது? டெரிவேட்டிவ்ஸ் ரிக்வயர்ட் டு பி மார்க்கெட் டு மார்க்கெட் த்ரூ இன்கம் ஸ்டேட்மெண்ட். மார்க் டு மார்க்கெட் எங்க பார்த்தோம்? ஃபியூச்சர்ஸ்ல. சோ சேம் மெத்தடாலஜி தான் எங்கேயும் பண்ணுவாங்க. எம்பெடட் டெரிவேட்டிவ் டெய்லியும் பிரைசஸ் என்ன ஆயிட்டு இருக்கும், வேரி ஆயிட்டு இருந்துச்சுன்னா மார்க் டு மார்க்கெட் பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் லைன். இப்ப கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறேன்ப்பா. கோல் பர்ச்சேஸ்க்கு வந்து கோல் பர்ச்சேஸ் கான்ட்ராக்டுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறேன். ஃப்ரீயா இருக்கிற டைம்ல பார்த்துக்கோங்க. ஏன்பா இங்க பாருப்பா, எம்பெடட் டெரிவேட்டிவ்க்கும் அது கீழே இருக்கக்கூடிய ஹாஸ்ட் கான்ட்ராக்ட் இருக்கு இல்லையா? ஹாஸ்ட் கான்ட்ராக்ட் then underlying asset. So the price of embedded derivative comes from host contract. ஓகே, அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறேன். ஃப்ரீயா இருக்கிற டைம்ல கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருப்பா, weather derivatives. It is a part of your embedded derivatives. Parpa, weather derivatives have emerged as a class of financial instrument to manage what risk pa? What risk? Volumetric risk resulting from unfavorable weather patterns. Financial instrument to manage volumetric risk resulting from unfavorable weather patterns. Okay, next, the primary objective of weather derivatives is to hedge enna risk? Volume risk rather than price risk. To hedge volume risk rather than price risk due to changes in demands of goods due to weather related changes. Okay, underlying asset யாரா இருப்பாங்கன்னு பாரு. Temperature, humidity, wind speed, rainfall. Okay, underlying asset will be rainfall, temperature, humidity and wind speed. இப்போ தெரியுதா ஏன் ESG இண்டெக்ஸை கொண்டு வராங்கன்ட்டு? என்விரான்மெண்டல், சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ் ஏன் கொண்டு வராங்கன்றதுக்கு ரீசன் இதுதான். வெதர் பேஸ்டு டெரிவேட்டிவ்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அண்டர்லைங் அசெட் யாரா இருப்பாங்க? நேச்சுரல் ஃபெனோமினா இருப்பாங்க. ஓகேவா? முக்கியமா என்ன பார்ப்பாங்க? வால்யூம் ரிஸ்க பார்ப்பாங்களா, பிரைஸ் ரிஸ்க மிட்டிகேட் பண்ண பார்ப்பாங்களா? வால்யூம் ரிஸ்க். ஓகேவா? நெக்ஸ்ட், weather derivative versus insurance. Insurance provide the protection to extreme low probability weather events such as earthquakes, hurricanes, floods, etc. ஏம்பா கரெக்டாப்பா? எர்த்குவேக் வந்தானா ஏம்பா பயிருக்கு இன்சூரன்ஸ் எடுக்க முடியுமாப்பா? எடுக்க முடியுமா, எடுக்க முடியாதாப்பா? yes, see here, insurance provide protection to extreme low probability weather events such as earthquakes, hurricanes, floods, etc. Instead, derivatives என்ன பண்ணனும் பாருங்க. Derivatives can also be used to protect the holder from all such type of risk. அப்போ இன்சூரன்ஸ்க்கு ஈக்குவலா இப்ப யார் வந்துட்டாங்க? டெரிவேட்டிவ்ஸ் கொண்டு வராங்க. because they can be used for hedging. ஓகே, கவர் அப் பண்றதுக்கு. முன்னாடி கவர் அப் பண்றதுக்கு யார் மட்டும் இருந்தாங்க? இன்சூரன்ஸ் மட்டும் இருந்தாங்க. இப்ப யார் வர்றாங்க? டெரிவேட்டிவ்ஸும் வராங்க. ஓகேவா? ஆனா என்ன இது எப்படி கொண்டு வந்து கனெக்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல பார்ட்டிஸ் கூட. I have to wait and see. Latest innovation, I have to wait and see. No doubt that this mechanism will be in clubbed with your agriculture commodities. மழை வந்துச்சா வரல அப்படின்ற பட்சத்துல வீட் பிரைஸ் என்ன பண்ணணும், இதெல்லாமே அது கூட கிளப் ஆகும். எப்படி என்ன ஏதுன்றது that it will take time. we have to evolve. இன்னும் இப்பதான் புதுசா வந்திருக்குது. we have to evolve. ஓகே, ஓகேவா? நெக்ஸ்ட் பாரு, கொடுத்திருக்கிறான் பாரு அவனே. வெதர் டெரிவேட்டிவ் பிரைசிங் இஸ் சேலஞ்சிங் due to data reliability,
forecasting difficulties, temperature modeling challenges. ஓகேவா? புரியுதா என்ன பிரச்சனைன்றது? வெதர் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறான். வெதர் ப்ரிடிக்ட் பண்றதுக்கு உண்டான டெக்னாலஜி அரைவ் ஆன உடனே இந்த வெதர் டெரிவேட்டிவ்ஸ் எல்லாம் என்ன ஆக ஆரம்பிக்கும்? பாப்பப் ஆக ஆரம்பிக்கும். இப்பவே இதுக்கு உண்டானது எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சுப்பா. பிரைவேட் ஏஜென்சிஸ் வெதர் போர்காஸ்டிங் பிரைவேட் ஏஜென்சிஸ் வந்துட்டாங்க. வெதர் போர்காஸ்ட் பண்றதுக்கு பிரைவேட் ஏஜென்சிஸ் வந்துட்டாங்க. முன்னாடி வந்து மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க. மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்றதை காட்டிலும் இன்னும் கணக்கச்சிதமா பிரைவேட் ஏஜென்சி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? அதோடைய இம்பாக்ட் ஒன்னும் இல்ல, வெதர் டெரிவேட்டிவ்ஸ் வரும் கண்டிப்பா. soon within 3 years or 4 years you can say all these fellows who have gathered the weather details, they will go and sit with a financial expert and they will be making a money. ஓகேவா? காத்த கூட விடுறது இல்ல நம்ம ஆளுங்க, பணமாக்குறானுங்க. ஓகே, ஏப்பா புரிஞ்சுதாப்பா வெதர் டெரிவேட்டிவ்ஸ்? ஓகே, நம்பர் 1, who is your underlying asset? natural phenomenon. ஓகே, வெதர் மட்டும் எழுத கூடாது. climate, temperature, okay, all these things will be the underlying asset. Second one, it covers which risk? Volume risk rather than price risk. Number 2. Third one, it acts like a insurance. Correct? It acts like a insurance. Okay va? Fourth one, challenges எழுதணும். என்ன challenges? Challenges happens to be data reliability இல்ல, forecasting difficulties, temperature. Okay va? இதெல்லாம் எழுதினீங்கனாவே, இது elaborate எழுதினீங்கனாவே you will be getting 4 to 5 marks. Okay? Next என்னப்பா? Electricity derivatives. Okay? பாருப்பா, யாருப்பா அண்டர்லைங் அசெட்டா இருப்பாங்க? எலக்ட்ரிசிட்டியோட prices. Electricity prices will be the underlying asset. Okay? பாருப்பா, India's power purchase and sale involve state-owned distribution companies entering into power purchase agreement with power generators. ஆமாவா இல்லையாப்பா? கவர்மெண்ட் என்ன பண்ணும்பா? பவர் ஜெனரேட்டர்ஸ் கிட்ட இருந்து என்ன வாங்குவாங்க? எலக்ட்ரிசிட்டியை வாங்குறாங்க. எது? அட வெயிட் பண்றா, நீ பாட்டுக்கு நீ சொல்லிட்டு இருக்காதரா. ஸ்டேட் ஓன் என்டர்பிரைசஸ், அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீ பாட்டு நீ ஏதாவது சொல்லிடாத. இது வேற ஆயிட்டு இருக்குது, ரெக்கார்ட் வேற ஆயிட்டு இருக்குது, யூடியூப்ல வேற போடுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி ஏகப்பட்ட சேட்டைங்க செஞ்சிருக்கிறேன் வீடியோஸ்ல. பாரு, ஏகப்பட்டது பண்ணலாம் பாரு, அது எனக்கும் தெரியும். அதெல்லாம் வெளிப்படையா சொல்லிட்டு இருக்க முடியாது. ஓகே ஏன்பா, என்ன எங்கப்பா விட்டேன்? இந்தியாஸ் பவர் பர்ச்சேஸ் அண்ட் சேல். ஓகேவா? இந்தியாவுடைய பவர் பர்ச்சேஸ், இந்தியாவுக்கு எல்லாருக்குமே பொதுவா சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியால எப்படி பிராக்டிஸ் இருக்குதுன்னா, யார் பண்றாங்க இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம்? ஸ்டேட் ஓன்டு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ். யாரு ஸ்டேட் ஓன்டுனா, ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே அந்தந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்கோம்? ஸ்டேட் ஓன் பண்ணி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சென்டரை ஓன் பண்ணிருக்கோம். என்ன பண்ணுவாங்க? பர்ச்சேஸ் பவர் அக்ரிமெண்ட்ஸை என்டர் ஆவாங்க. எதுக்கு? பவரை பர்ச்சேஸ் பண்றதுக்கு. திருப்பூர்ல மற்ற இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாமே என்ன பண்ணிருக்காங்கப்பா? என்ன பண்ணிருக்காங்க? விண்ட் மில் இருக்கு. அது போக மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாமே என்ன ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க? கேபிட்டல் கன்சம்ஷனுக்காக வேண்டி சோலாரா? ஓகே, சோலார் பேனல்ஸ் என்ன பண்ணிருக்காங்க? பில்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? Don't you think that it is nothing but electricity derivatives is nothing but energy based derivatives? Weather derivatives is nothing but agriculture based derivatives. பெரும்பாலும் அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ண போறாங்க. ஆமாவாப்பா? ஆமாவா? டேய், இன்னொன்னு இருக்குது, நீ அக்ரிகல்ச்சர் மட்டும் நினைக்காத. ஸ்பேஸ் இருக்கா? ராக்கெட் லான்ச் பண்றதுக்கு $1 million பிசினஸா இல்லனா ₹1 ₹2 பிசினஸ்? $1 million பிசினஸ். கரெக்டா? $1 billion பிசினஸ்னே வச்சுக்கோ. கரெக்டா? நம்மால் இங்க இருந்து எங்க போயிட்டு இருக்கிறான்? மார்ஸ், நிலான்னு போயிட்டு இருக்கிறான். கரெக்டா? அந்த மார்ஸ் நிலான் போறதுக்கு வந்து என்ன பண்ணணும்? இன்சூரன்ஸ் எடுக்கணும். இன்கேஸ் வெதர் ஃபெயிலியர்னால லாஸ் ஆயிடுச்சுன்னா யார் வந்து மிட்டிகேட் பண்ணுவாங்க? வெதர் டெரிவேட்டிவ்ஸ் வந்து மிட்டிகேட் பண்ணுவாங்க. வெதர் டெரிவேட்டிவ்ஸ் வந்து மிட்டிகேட் பண்ணுவாங்க. அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் இல்ல, எதுக்கு யூஸ் ஆகுது? ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ்க்கு யூஸ் ஆகுது. எவ்வளவு சூப்பரா இருக்குது பாரு. ஓகேவா? எஸ் எஸ். என்னப்பா வரும்? எஸ், நிறைய சொல்லிருக்கலாம், பட் வேணாம், விடுங்க, போதும். ஃபைன். நெக்ஸ்ட், ஸ்டேட் ஓன் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ். இப்ப பாருப்பா என்ன ஆகும் பாருப்பா. இப்ப என்ன ஆகும்னா, இந்த மாதிரி எல்லா சோலார் எனர்ஜிஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் கிட்ட என்ன போடுவாங்க? கவர்மெண்ட் டை அப் போடுவாங்க.
ஓகேவா? என்ன டைப்? அதுதான் என்ன? பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ஸ். ஓகேவா? பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ஸ். ஓகே, இப்போ பாரு, these long term contracts typically 20 to 25 years, கரெக்டா, and are necessary due to high capital and operational expenditure requirements. ஓகேவா? இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க? கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கரெக்டா? சோலார் பேனல் எல்லாமே போடுவானாப்பா? ஸ்டார்ட் பண்ணுவானா? ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவான்? வர பவர் செக்டர்ஸ்ல இருந்து பவர் பிரைசஸ் எல்லாம் யார்கிட்ட கொண்டு போய் கொடுப்பான்? ஸ்டேட் கிட்ட கொடுப்பான். ஆமாவா? ஸ்டேட் வந்து பிரைஸ் வந்து எப்பவுமே சேஞ்ச் பண்ணிட்டு இருக்குமா? பவர் பர்ச்சேஸ்க்கு ஓரளவுக்கு கான்ஸ்டன்டா வைக்குமா? ஓரளவுக்கு கான்ஸ்டன்டா வைக்கும். கரெக்டா? அப்போ எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்றவங்களுக்கு ப்ராஃபிட் நிக்குமா? ஓரளவுக்கு லாஸும் ஆகுமா? லாஸ் ஆகும். அப்கமிங் இயர்ஸ்ல இப்போ வந்து என்ன இருக்குதோ அது வாங்கிட்டு இருக்காங்க. யூசுவலா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ரேட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கம்பெனிஸ்க்கு எல்லாமே லாஸ் சஃபர் ஆக கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி டெரிவேட்டிவ்ஸை வந்து ஆயுதமா எடுப்பாங்க. ஸ்பெகுலேஷனும் பண்ணலாம், ஹெட்ஜிங்கும் பண்ணலாம். கோல்டு எப்படி பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி என்னவும் பண்ணுவாங்க, எலக்ட்ரிசிட்டிலையும் பண்ண ஆரம்பிப்பாங்க. எத்தனை நாள் ஆகும் தண்ணிக்கு வர்றதுக்கு? இப்போ புரியுதா? பாரு, பவர் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இஸ் டிஃபரெண்ட். ஓகே, பாரு இப்ப கொடுக்குறான் பாரு. செகண்ட் ஒன், இப்போ செகண்ட் நீங்க பாரு, வாலட்டிலிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஸ்பாட் பிரைசஸ் இன் இந்தியா requires hedging instrument to reduce the price. ஓகே, கன்சம்ஷன் அதிகமா இருக்கு, அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பிரைஸ், எலக்ட்ரிசிட்டி பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஹெட்ஜிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு பிரைஸ் ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி என்ன ஆகும்னா கம்மியாகும். சி, மார்க்கெட்ல வந்து they will be getting it, பட் டெரிவேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணி சடன் பிரைஸ் ஃபிளக்சுவேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மிட்டிகேஷன் கொண்டு வருவாங்க. தட்ஸ் த திங். ஃபைன். ஃபர்ஸ்ட் திங், அண்டர்லைங் அசெட் யாரா இருப்பாங்க? எலக்ட்ரிசிட்டி பிரைசஸா இருப்பாங்க. ஓகேவா? சோ அந்த எலக்ட்ரிசிட்டி பத்தி வந்து என்ன எழுதணுமோ, கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி பவர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு போட்டுட்டு then you have to start all these things. எலக்ட்ரிசிட்டி டெரிவேட்டிவ்ஸ் யார் இருப்பாங்க? ஃபார்வர்ட் கான்ட்ராக்டா இருக்கலாம், ஃபியூச்சர்ஸா இருக்கலாம், ஸ்வாப்ஸா இருக்கலாம். ஆல்ரெடி ஃபார்வர்டுக்கு வந்துருச்சுப்பா, ஃபியூச்சர்ஸும் ஸ்வாப்ஸ் மட்டும் வரல, ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் ஆல்ரெடி வந்துருச்சு. Tamil Nadu government is purchasing from all the industrialists by fixing a predetermined price, and it is a OTC contract. ஓகேவா? நிறைய பேர் போய் பாருங்க, தேனி பக்கம் எல்லாமே என்ன பண்ணிருக்காங்கன்னா விண்ட் மில்ஸ் போட்டுட்டு கவர்மெண்ட்டுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. at a what price? Predetermined price, which is nothing but a forward contract. புரியுது என்னன்றது? சோ ஃபியூச்சர்ஸும் ஸ்வாப்ஸ் மட்டும் தான் வரணும், அது கூடிய சீக்கிரம் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் ஏன்பா, இது வந்து சின்ன கான்செப்ட். எலக்ட்ரிசிட்டி லொகேஷனல் பேசிஸ் ஸ்வாப். என்னப்பா? எலக்ட்ரிசிட்டி லொகேஷனல் பேசிஸ் ஸ்வாப். ஏன்பா இங்க பாருப்பா, தமிழ்நாடுக்கு பவர் பத்தலன்னா எங்கப்பா வாங்குறாங்க? தமிழ்நாடுக்கு பவர் பத்தலன்னா எங்கப்பா வாங்குறாங்க? கர்நாடகா கிட்ட எல்லாம் கேட்காத, கர்நாடகா நாங்க தண்ணியே தர மாட்டீங்க, பவர் கொடுத்துரும். It is coming from Maharashtra. Second one, it is also coming from Gujarat ன்னு நினைக்கிறேன். I don't know. Maharashtra fine, குஜராத்ல இருந்து வரலாம். ஓகே, ஏன்பா ரெண்டு பேத்துக்குமே லொகேஷன், தமிழ்நாடுல இருக்கக்கூடிய பவருக்கு இப்போ லொகேஷன் மல்டிபிள் லொகேஷன் இருக்கா, சிங்கிள் லொகேஷன் இருக்கா? Multiple location, number 1, number 2. Okay, location number 1, location number 2. Okay, now you see பேரே என்னப்பா? locational basis swaps. என்னப்பா? locational basis swaps. பாருப்பா, the holder of the electricity swap agrees to either pay or receive the difference between specified future contract price and another locational spot price of interest for a fixed constant outflow at a time of transaction. Okay, இங்க பாருப்பா, பேர் என்னப்பா இது? swap. என்னப்பா? swap. Basically it is said to be a swap. Now you see, swap na என்னப்பா? exchange. ஓகே, இங்க எக்ஸ்சேஞ்ச் ஸ்வாப் யாரா இருப்பாங்க? எலக்ட்ரிசிட்டியா இருப்பாங்க.
ஓகேவா? யாரா இருப்பாங்க? எலக்ட்ரிசிட்டியா இருப்பாங்க. இங்க பாருங்க, either pay or receive the difference, either pay or receive the difference between specified future contract price or அந்த லொகேஷன்ல இருக்கக்கூடிய பிரைஸ கம்பேரிட்டிவ்ஸ்க்கு எடுத்துக்க மாட்டான். எந்த லொகேஷன்ல இருக்கக்கூடிய பிரைஸ்க்கு எடுத்துப்பான்? another location spot price of interest, okay, for a fixed constant cash flow at the time of transaction. ஓகே, கம்பேரிட்டிவ்ஸ் இங்க என்ன நடக்கும்னா, ஒன்னு அந்த லொகேஷன்ல இருக்கக்கூடிய ஃபியூச்சர் பிரைஸையும் இன்னொரு லொகேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்பாட் பிரைஸையும் கம்பேர் பண்ணி எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க? they will be making the settlement. ஓகேவா? they will be making the settlement. okay, how it is behaving இன்னும் இந்தியாலயே வரல, we have to wait and see. இது இருக்குன்றதுனால கொடுத்திருக்கிறேன் நான். ஓகேவா? லாஸ்ட் திங் ஆல்ரெடி வந்து இது வந்துருச்சுப்பா, எலக்ட்ரிசிட்டி டெரிவேட்டிவ்ஸ் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ல வந்துருச்சு. வெதர்ஸ் வந்து பைப்லைன் ஆல்ரெடி இருக்கு. ராக்கெட்ஸ் வந்து பிரைவேட் செக்டருக்கு ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் வெதர் டெரிவேட்டிவ்ஸ் வந்துரும். அது உனக்கே தெரிஞ்சிச்சு. இந்த ஸ்வாப் இன்னும் வரல. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கொடுத்திருக்காங்களோ அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? இட் இஸ் a difference between spot price in one location with respect to future price in another location. okay, by taking your time value of money, அதுதான் என்ன பண்ணிருக்காங்க? interest for cash flows கன்சிடர் பண்ணிருக்காங்க. மத்தபடி வேற எதுவும் இல்ல. ஓகே, இதோட அப்கமிங் என்னன்றது எதுவுமே கொடுக்கல. இதோட லாஸ்ட் உன்னோட இன்ஸ்டிடியூட் கொடுத்திருக்காரு. see that risk is based on hedging, the risk based on price difference between power prices at two different locations. comparative purpose க்கு இன்னொரு லொகேஷன் இருந்து என்ன பண்றீங்க? you will be picking and you will be comparing it. இன்னும் ரிசர்ச் ஃபேஸ்ல தான் பாருக்கு இது. ஓகே, done. so embedded derivatives is done. embedded derivatives-ல weather derivatives பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்த்திருக்கிறோம்? weather derivatives as well as electricity locational swap. okay, prices of two locations will be taken for comparison. ஓகேவா? and for the purpose of hedging. செட்டில்மெண்ட் எப்படி நடக்கும்? ஒரு லொகேஷனோடைய ஸ்பாட் பிரைசஸையும் இன்னொரு லொகேஷனோடைய ஃபியூச்சர் பிரைசஸையும் கம்பேர் பண்ணி you will be getting the settlement. done. next you come for commodity market. ஓப்பா, அவ்வளவுதான். இப்ப லாஸ்ட் இது முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சது. கமாடிட்டி மார்க்கெட் வாங்க. இப்ப கமாடிட்டி மார்க்கெட்ல என்னென்னப்பா ட்ரேட் ஆகும்? இங்க எங்கேயோ இருந்துச்சுப்பா. கமாடிட்டி மார்க்கெட்னா என்னென்ன? கமாடிட்டிஸ் என்னென்னப்பா? கமாடிட்டிஸ் 3 வகையான கமாடிட்டிஸ் இருக்குப்பா. இங்க பாருப்பா 3 மேஜர் கமாடிட்டிஸ். யார் யாருப்பா? agriculture product which is known as soft commodities, energy which is known as crude oil, heating oil, natural gas, metals la copper, aluminum, gold, silver and platinum. agriculture products la enna irukudun paru? fibers, grains, food, livestock. livestock ஓரளவுக்கு இப்போ கொண்டு வர இதுல இல்ல, இந்தியால இல்ல. grains, food எல்லாம் ட்ரேட் ஆகுது. ஓகே, கமாடிட்டிஸ் ஓட இன்கிரிடியன்ட்ஸ் யாருப்பா? 3 பேர். ஒன்னு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் which is known as soft commodity, second energy, third one metals. ஓகே, now underlying asset யாரா இருப்பாங்கப்பா? கமாடிட்டியா இருப்பாங்க. ஓகே, மத்தது எல்லாமே ஃபியூச்சர்ஸ்ல என்ன படிச்சியோ அதேதான். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன கேள்வினா, வாட் இஸ் த நீட் ஆஃப் கமாடிட்டி டெரிவேட்டிவ்ஸ் பா? இது தெரிஞ்சனாவே ஆல்மோஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எதுக்குப்பா கமாடிட்டி டெரிவேட்டிவ்ஸ் போறாங்க? ஒன்னு ஹெட்ஜிங்க்கு. ஓகேவா? இன்னொன்னு ஹெட்ஜிங் பண்றதுனால என்ன நடக்கும்? யூ ஃபர்கெட் அபவுட் ஸ்பெகுலேஷன். பிரைஸ் வந்து என்னவாகும்? ரெடியூஸ் பண்ற மாதிரி பார்க்கணும். ஃபிளக்சுவேஷன்ல பிரைஸ் ரெடியூஸ் பண்றதுக்கு போவாங்க. உதாரணத்துக்கு இங்க பாருங்க வீட் இருக்கா? there is one question I have given in commodity question. ஃபியூச்சர்ஸ்ல வந்து commodity futures பொட்டேட்டோ பேஸ் பண்ணி ஒன்னு கொடுத்திருப்பேன். வீட் பேஸ் பண்ணி. ஓகே, வீட் வந்து இப்போ என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பர்ச்சேஸ் இப்போ நீங்க ஆல்ரெடி வீட் வந்து உன்னோட குடோன்ல வச்சிருக்கீங்க. எவ்வளவு விலை போகுதுன்னா 19 ரூபாய்க்கு விலை போகுது. எவ்வளவு விலை போகுது?
19 ரூபாய். ஆல்ரெடி உங்ககிட்ட குடோன்ல எவ்வளவு, குடோன்ல என்ன வச்சிருக்கீங்க, வீட். That means you have taken which position? Long position on what? Wheat. Okay, you have taken what position on wheat? Long position on wheat. Okay, long position on wheat. Okay, wheat futures today it is trading at 20 rupees. எவ்வளோ? 20 rupees or 20 rupees வேணா 23 rupees வச்சுக்கோங்க. இன்னைக்கு wheat futures எவ்வளோ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு? 23 rupees. இவ்வளோ டிவியேஷன் இருக்காது. Give me 20 rupees வச்சுக்கோ. எவ்வளோ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு? 20 rupeesக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, now see here. Now thanks. This is first one. Second one, if I am thinking that sir இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், என்கிட்ட லாங் பொசிஷன் இருக்குதுன்னா நான் வீட் ஃபியூச்சர்ஸ் மேல என்ன பொசிஷன் எடுப்பேன்? ஷார்ட் பொசிஷன் எடுப்பேன். என்ன பொசிஷன்? ஷார்ட் பொசிஷன். நவ் வீட் பிரைஸ் வந்து இப்போ 17 rupees ஆயிடுச்சு. என்னவாயிடுச்சு? 17 rupees ஆயிடுச்சு. ஓகே, அண்ட் நோ டவுட் தட் எக்ஸ்பைரேஷன் வந்து ஆயிடுச்சு. இது 6 months கான்ட்ராக்ட்னு வச்சுக்கோங்களேன். 6 months எக்ஸ்பைரிக்கு வந்துருச்சு. இன்னொரு அரௌண்ட் you will be having same price which is known as 17.0. ஓகேவா? இது என்ன பிரைஸ் பா? இது வந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ஆஃப்டர் 6 months. இது என்னப்பா? ஃபியூச்சர் பிரைஸ் ஆஃப்டர் 6 months. ஓகேவா? டெல் மீ, இப்போ நீ பிசிக்கல் மார்க்கெட்ல எவ்வளவுப்பா சேல் பண்ணுவ? பிசிக்கல் மார்க்கெட்ல வீட் எவ்வளவுக்கு சேல் பண்ணுவ? 17 rupeesக்கு. கரெக்டா? நீ பிசிக்கல் மார்க்கெட்ல உனக்கு லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டாப்பா? பிசிக்கல் மார்க்கெட்ல லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டாப்பா? லாஸ். ஏன்னா வாங்கினது எவ்வளவு ரூபாய்க்கு? 19. சேல் பண்ணது எவ்வளவு ரூபாய்க்கு? 17 rupees. நீ ஆல்ரெடி ஹெட்ஜிங் எடுத்திருப்பியா? எதுல ஹெட்ஜிங் எடுத்திருப்பீங்க? வீட் ஃபியூச்சர்ஸ்ல ஹெட்ஜிங் எடுத்திருப்பீங்க. You are committed to sell at a higher price. To the extent of 20, and that price differentials எவ்வளோ? யார் கூட கம்பேர் பண்ணணும்? ஃபியூச்சர் பிரைஸ் கூட தான் கம்பேர் பண்ணணும். கரெக்டா? நீ யார் கூட கம்பேர் பண்ணிட கூடாது? ஃபியூச்சர்ஸை ஸ்பாட் கூட கம்பேர் பண்ணக்கூடாது. எப்பவுமே ஃபியூச்சர் பிரைஸ் கூட தான் கம்பேர் பண்ணணும். அப்போ எவ்வளவு வருது ஃபியூச்சர்ஸ்ல ப்ராஃபிட்? 3 rupees. You are committed to sell at a higher price. In spot market you are selling at a loss. In future market you are getting a price settlement as ₹3. Profit or loss? Profit to the extent of 1. This is how your commodity futures are behaving. ஏன்பா புரிஞ்சுதா புரியலையாப்பா? Yes, that's what the main need of commodity derivatives is, to reduce the price. இந்த இடத்துல பிரைஸ் ரெடியூஸ் பண்ணிருக்குதோ இல்லையோ, அவன் போட்ட அமௌண்ட் என்ன ஆகல? லாஸ் ஆகுது. ஓகேவா? ஹெட்ஜருக்கு இத வேணும். இத பையிங் பெர்ஸ்பெக்டிவ்ல போறப்ப என்ன ஆகணும்? பிரைஸை ரெடியூஸ் பண்ணணும். செல்லிங் பெர்ஸ்பெக்டிவ்ல போறப்ப என்ன பண்ணணும்? பிரைஸை ஹை பண்ணி வைக்கணும். ஓகேவா? தட் இஸ் த ரீசன். ஒரு லெக் மட்டும் கொடுத்திருக்காங்க, இன்னொரு லெக் கொடுக்கல அவனோட இன்ஸ்டிடியூட்ல. ஓகே, ஹெட்ஜர் wish to reduce இல்ல, ஹெட்ஜர் wish to reduce depends upon the category what position he has taken in a physical market. If he has taken a long position, no doubt that he has to retain that price. அப்ப என்ன பண்ணுவாங்க? அதுக்கு ஹெட்ஜிங் போவாங்க. இல்ல சேல் பண்ணிட்டாங்க அப்படின்னா you will be taking the long position in your future market. Okay, it depends. And next, அடுத்தது என்ன? அவங்களுக்கு என்ன ரெக்வெஸ்ட் இருக்குது அப்படின்னா, இன்னொரு ரெக்வெஸ்ட். ஏன்பா இது கூட பிரைஸ் ரிடக்ஷன் மட்டும் இல்ல, இட் டிபெண்ட்ஸ். உங்க இன்கம், உங்க இன்ஸ்டிடியூட் எக்ஸாம்க்கு வர்றப்ப மட்டும் இது எழுதி வச்சுட்டு வந்துக்கோங்க. ஆனா ஹெட்ஜர்ஸுக்கு வந்து பிரைஸ் ரிடக்ஷன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அவனுக்கு பணம் வேணும். அவனுடைய பணம் என்ன ஆகக்கூடாது? ஸ்பாயில் ஆகக்கூடாது. தட்ஸ் ஆல். இது ஒரு ஆங்கிள் மட்டும் கொடுத்துருக்காங்க, இன்னொரு ஆங்கிளும் இருக்கு. ஓகேவா? இன்னொரு ஆங்கிள் உங்க இன்ஸ்டிடியூட் கொடுக்கல. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருப்பா. இன்னொன்னு ரொம்ப கேவலமான பாயிண்டா கொடுத்துருக்கான்ப்பா. கமாடிட்டிஸ் வந்து பிசிக்கல் செட்டில்மெண்ட்டும் எடுத்துக்கலாம்ப்பா. என்னப்பா? கமாடிட்டிஸ் மார்க்கெட்ல கேஷ் செட்டில்மெண்ட் இல்ல, பிசிக்கல் செட்டில்மெண்ட்டும் எடுத்துக்கலாம். அப்ப என்ன பண்ணலாம்? வீட் 1000 kgs புக் பண்ணா நீங்க என்ன பண்ணலாம்? 1000 kgs நீங்க என்ன பண்ணலாம்? வீட் நீங்க பிசிக்கல் செட்டில்மெண்ட் எடுத்துக்கலாம். அலௌட். இட் இஸ் அலௌட். வீட்னா வீட்டோட மட்டும் தராதீங்க, மத்த பெரிபெரல் சர்வீசஸும் எனக்கு கொடுங்கன்னு கேட்கறான். ஓகே, வீட்னா வீட்டோட மட்டும் எனக்கு கொடுக்காதீங்க, பெரிபெரல் சர்வீசஸ் கொடுங்கங்கறான். தட் இஸ் வாட் the service offering is not restricted to core service. core service னா என்னப்பா? வீட் கொடுக்கிறது. அதோட மட்டும் நிப்பாட்டாதீங்க, எனக்கு அதை சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற சர்வீசஸும் கொடுங்கன்னு கேட்கறான். ஓகே,
ஏண்டா வாங்கி நீ பண்ண வேண்டியதை நீ மார்க்கெட் கொடுன்னு கேட்கறேன்னு சொல்லிட்டு இருக்கிற. ஓகே, திஸ் இஸ் த எக்ஸ்பெக்டன்சி ஆஃப் கமாடிட்டி டெரிவேட்டிவ்ஸ். நெக்ஸ்ட் ஒன் கமாடிட்டி ஸ்வாப்ஸ். இப்போ என்னப்பா கமாடிட்டி ஃபியூச்சர்ஸ் முடிச்சுட்டா இப்போ எதுக்கு வரேன்? கமாடிட்டி ஸ்வாப் பண்ணுவாங்க, அலவுட். ஸ்பெகுலேட்டிவ் பண்ணுவாங்க, ஹெட்ஜிங்கும் பண்ணுவாங்க. ஹெட்ஜிங்கோட நிப்பாட்டிட்டேன் நான். ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்பெகுலேட் பண்ற மோட்டிவ்ல யாரும் போக மாட்டாங்கம்மா கமாடிட்டிஸ்ல. ஏன்னா ரொம்ப வாலட்டைலா இருக்கும். ஏன்னா காம்படிட்டர் வந்து இந்தியன் மார்க்கெட் கிடையாது, இன்டர்நேஷனல் மார்க்கெட். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா எந்த இடத்துல அந்த கமாடிட்டியோட பிரைஸ் கம்மியா இருக்கோ அந்த இடத்துல புக் பண்ணிட்டு டாக்ஸஸ் எந்த இடத்துல கண்ட்ரில கம்மியா இருக்குதோ அந்த இடத்துல டெலிவரி எடுத்து மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா ஹைசி சேல்ஸ் இன்னொரு கண்ட்ரிக்கு மாத்திடுவாங்க. நான் சொல்றது புரியுதா என்னன்றது? எந்த இடத்துல கமாடிட்டி, எந்த மார்க்கெட்ல கமாடிட்டி பிரைஸ் வந்து கம்மியா இருக்கோ அந்த இடத்துல புக் பண்ணி, எந்த கண்ட்ரில வந்து டாக்ஸஸ் கம்மியா இருக்கோ அந்த இடத்துல டெலிவரி எடுத்துட்டு இன்னொரு கொஞ்சம் பிரைஸ் ஹைக் பண்ணி இன்னொரு கண்ட்ரிக்கு அப்படியே என்ன பண்ணிடுவாங்க, சேல் பண்ணுவாங்க. ஓகே, ஐ காட் ஒன் கிளைண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு வேர் யூஏஇ சைட்ல இருந்து ஒரு கிளைண்ட் வந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி ஹி ஹஸ் டன் என்னென்னமோ பண்ணியிருக்கிறாங்க. ஐ ஹவ் நாட் டேக்கன் அப். ஏன்னா எனக்கு இருக்கிற டைம் இல்லை, நீங்க இன்னொருத்தவங்க கிட்ட போய்க்கோங்கன்னு சொல்லிட்டேன் நான். ஹி எக்ஸ்பிளைன்ட் த பிஸ்னஸ். ஓகேவா, நம்ம என்ன பண்றோம், உட்கார்ந்த இடத்துல பண்ணான். ஒரு மாசத்துக்கு ஹி டுக் நியர்லி 25 crores ப்ராஃபிட் உட்காந்து. புரியுதா? என்னால வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாதுன்ட்டேன். ரீசன் என்னன்னா ஐ எம் நாட் குட் வித் லாஸ். நம்பர் ஒன், லாஸ் என்னன்றது எனக்கு தெரியாது. ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ல நான் கவர் பண்றேன்ட்டேன். பட் என்னால வந்து என்ன சொல்ல முடியாது, அந்தந்த கண்ட்ரில என்னென்ன லாஸ் இருக்குதுன்னு என்னால சொல்ல முடியாது. நீங்க வேற யார்கிட்டயாச்சும் போங்கன்னு சொன்னா 10 வாட்டி வந்து கேட்டாரு, நீங்க பாருங்க பாருங்கன்ட்டு. I don't have good knowledge with respect. I have law knowledge with 3 countries. One is India, number 2 is UAE, number 3 is UK. 3 கண்ட்ரிஸோட லாஸ் என்னன்னு தெரியும் எனக்கு. யூஎஸ் ஓட படிச்சுட்டு இருக்கிறேன். ஓகே, ஸோ இந்த கண்ட்ரிஸ் வந்து இந்த இடத்துல நடந்தா பரவாயில்ல, அவரு இன்னும் 2 இடத்துல வச்சிருக்கிறார். யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மற்ற கண்ட்ரிஸ்ல எல்லாம் வச்சிருக்கிறார். தட் இட் ஹஸ் பிகம், எங்களால முடியலன்ட்டேன் நான். நீங்க பாக்குறீங்களா பாருங்கப்பா அப்படின்ட்டேன். ஓகே, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஓகே, இஃப் ஐ வுட் ஹவ் டேக்கன் இட் வாஸ் அன் எக்ஸலண்ட் அசைன்மெண்ட் லர்னிங் பர்ஸ்பெக்டிவ்ல. பட் லர்னிங்காக வேண்டி நான் கொண்டு போய் யாரை ரிஸ்க்ல விடக்கூடாது, கிளைண்ட்ல ரிஸ்க்ல விடக்கூடாது. ஏன்னா இன்டர்நேஷனல் மார்ஜின்ஸ் நம்மளால போய் கம்பேர் பண்ண முடியாது. தட்ஸ் த ரீசன். ஓகே, ஃபிக்ஸட் ஃப்ளோட்டிங் ஸ்வாப்ஸ். ஃபிக்ஸட் ஃப்ளோட்டிங் ஸ்வாப்ஸ் பாருப்பா, ஸ்வாப்ஸ் பத்தி பேசுறேன்ப்பா. இது கொஞ்சம் ஈஸி தான் பாப்பாரு. ஸ்வாப்ஸ்னா என்னப்பா, என்னப்பா பண்றீங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க. என்னப்பா எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க. கமாடிட்டிக்கு வந்து ஃபிக்ஸ்ட் பிரைஸ் இருக்கும், இன்னொரு கமாடிட்டிக்கு வந்து ஃப்ளோட்டிங் பிரைஸ் இருக்கும். ஓகேவா, அதுதான் என்னப்பா மாத்துறது தான் என்ன, ஃபிக்ஸட் ஃப்ளோட்டிங் ஸ்வாப். எந்தெந்த இடத்துல எல்லாம் ஃபிக்ஸ்ட் ஃப்ளோட்டிங் வருதோ ஃபிக்ஸ்ட் பிரைஸுக்கு அகைன்ஸ்டா என்ன பண்ணுவீங்க, வேரியபிள் பிரைஸுக்கு ஸ்வாப் பண்ண போவீங்க. ஓகேவாப்பா, புரிஞ்சுதா பாருங்க. they are just like fixed floating swap in interest rate with the market expectations that both indices are commodity based indices. இப்போ ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு ஃபிக்ஸட் பேஸ்ட் கமாடிட்டி பிரைஸா இருக்கும். இன்னொன்னு என்னப்பா, ஃப்ளோட்டிங் பேஸ்ட் கமாடிட்டி பிரைஸா இருக்கும். எவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவன் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவன் எதுக்கு போவான், ஃப்ளோட்டிங் பேஸுக்கு போவான். எவனுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையோ, நான் பணம் கொஞ்சம் கூட கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எதுக்கு போவான், ஃபிக்ஸடுக்கு போவான். ஓகேவா, பெரும்பாலும் ஃபிக்ஸட் தான் எடுப்பாங்க எனக்கு தெரிஞ்ச. ரீசன் என்னன்னா அதை காட்டிலும் கொஞ்சம் ஹை ப்ராஃபிட் வச்சு என்ன பண்ணுவாங்க, சேல் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கமாடிட்டி ஃபார் இன்ட்ரெஸ்ட் ஸ்வாப்ஸ். என்னப்பா, கமாடிட்டி ஃபார் இன்ட்ரெஸ்ட் ஸ்வாப். ஏன்பா இங்க பாருப்பா, ஒரு இண்டிசஸ் வந்து கமாடிட்டியா இருக்கும். இன்னொரு பக்கம் இண்டிசஸ்னா இன்ஸ்ட்ருமெண்ட். இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கும். புரியுதாப்பா, ஒரு பக்கம் கமாடிட்டியா இருக்கும், இன்னொரு பக்கம் என்னவா இருக்கும், மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கும். ஓகேவா, சோ என்ன எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா எவனுக்கு அந்த சைடுல ரிஸ்க் இருக்கோ அவன் வந்து என்ன பண்ணுவான், கமாடிட்டில பார்ட்டிசிபேட் பண்ணுவான். எவனுக்கு வந்து ரிஸ்க் வேணான்னு சொல்றான் அவன் என்ன பண்ணுவான், he will be entering into money market instrument. ஓகே, இப்போ ஃபண்ட் ரைசிங் பண்றதுக்கு they will be using this aspect. Okay, that's all with this chapter.
எஸ் கீ லெசன்ஸ் ஃப்ரம் டெரிவேட்டிவ் மிஷப்ஸ். இது மார்க் பண்ணிக்கப்பா, ஜெனரல் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புங்க நிறைய இருக்கு. ஓகே, அப்ப ரொம்ப ஜெனரல் கொஸ்டின். ஏன்பா முன்ன பின்ன தெரியாம புரியாத டெரிவேட்டிவ்ஸ்ல கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுவியா பண்ண மாட்டியா? பண்ண மாட்டேன். டோன்ட் பை எனி டெரிவேட்டிவ் ப்ராடக்ட் தட் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அப்போ எதுவுமே வாங்க மாட்டேன் நீ. கரெக்டாப்பா? எதுவுமே வாங்க மாட்டப்பா. நெக்ஸ்ட், டியூ டெலிஜென்ஸ் பிஃபோர் மேக்கிங் ஏ ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் ஆஸ் ஏ ப்ராஃபிட் சென்டர். என்னப்பா சொல்றான்? ஒரு டெரிவேட்டிவ்ல இறங்க போறப்போ ஒழுங்குமரியாதையா ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இறங்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் ஸ்பெசிஃபை த ரிஸ்க் லிமிட். என்னப்பா? ஸ்பெசிஃபை த ரிஸ்க் லிமிட். ஓகே, பை யூசிங் என்னப்பா? பை யூசிங் VAR. என்னப்பா VAR? வேல்யூ அட் ரிஸ்க். லாஸ்ட் பாயிண்ட்ல பார் கொடுத்திருப்பான். VAR analysis should be followed by a scenario analysis. ஓகேவா? ஹைலைட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட், ஹெட்ஜிங்காக வேண்டி நீ டெரிவேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணா பொழைச்சுக்கலாம். ஆனா எதுக்கு கன்வெர்ட் ஆயிடாத? ஸ்பெகுலேட்டருக்கு கன்வெர்ட் ஆயிடாத. கொடுக்குறான் பாரு, ensure that hedger should not become a speculator. புரியுதாப்பா? எஸ் எஸ். ஏன்னா ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, போனாலும் தலை போகாது ஹெட்ஜரா இருந்தா. ஏன்னா கையில என்ன இருக்கும்? லாங் பொசிஷன் இருக்கும். ஸ்பெகுலேட்டர் எடுத்தீங்கன்னா அடிதான். ஓகே, ஆப்ஷன்ஸ்ல அடி வாங்குறதுக்கு ரீசனே அதுதான். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் பாருப்பா, இன்னொன்னு சொல்ல வேண்டியது இருக்கு. there is a event called black swan event. என்ன ஈவென்ட்? black swan event. இவன் black swan eventனா என்னன்னு பார்த்தானா, it has to be read with Elliott wave theory. என்னது? Elliott wave theory. செக்யூரிட்டி அனாலிசிஸ் அண்ட் ட்ரெண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல இருக்கும் Elliott wave theory. லாஸ்ட் 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் ஏன் ரிசர்ச் பண்ண சொல்லுவாங்கன்னா, அந்த பர்டிகுலர் ஸ்டாக் பர்டிகுலர் பீரியட்ல வந்து என்ன ஆகும்னா ட்ரெண்ட் சைக்கிள் ஆகும். அப்ப என்னன்னு சொல்றானா, சேம் ட்ரெண்ட் என்ன ஆகும்? ரிப்பீட் ஆகும்பா. சேம் வேவ் என்ன ஆகும்? ரிப்பீட் ஆகும்பா. அப்போ நீ 20 இயர்ஸ் அனாலிசிஸ் பண்ணிட்டு யூ கேன் எக்ஸ்பெக்ட். அப்போ 3 இயர்ஸ் ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? இப்போ ஆல்ரெடி மார்க்கெட் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க? மார்க்கெட் வந்து பபுள் ஆயிட்டு இருக்கு, இது பர்ஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசன் என்ன? 10 வருஷம் 20 வருஷத்துல இருந்து அனாலிசிஸ் பார்ப்பாங்க. அப்ப என்ன ஆகும்? கரெக்ஷன் ஆகும்னு சொல்லுவாங்க. தட் இஸ் பேஸ்ட் ஆன் Elliott wave theory. என்ன தியரி? Elliott wave theory. Elliott wave theory is telling you two waves. One is reaction waves, one is correction waves. One is reaction waves, இன்னொன்னு correction waves. Okay, so this is very very important. அவன் என்ன சொல்றான்னா, ரிப்பீட்டேட்டிவ்ஸா அந்த ஸ்டாக் ஒன்னு இருக்கு, அந்த ஸ்டாக் வந்து அப்பா போயிருக்கு, ரொம்ப அப்பா இருக்கு, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப் போகுது அப்படின்னா, மறுபடியும் 5 வருஷத்துக்கு அப்புறம் ரிப்பீட் ஆயிருக்குன்னா அடுத்த 5 வருஷமா அது என்ன ஆகும்? சேம் ரிப்பீட்டன்சி வரும்ன்றது அவனுடைய தியரி. அப்போ நீங்க என்ன பண்ணுங்க? சைக்கிள்ஸா அப்சர்வ் பண்ணுங்க. எத்தனை வருஷத்துக்கு? மினிமம் 20 இயர்ஸ்க்கு அப்சர்வ் பண்ணுங்கன்னு சொல்றான். ஏன்பா புரியுதா? ஏன்பா டெட்டி படம் பார்த்திருக்கீங்களாப்பா? டெட்டி படம் யாருப்பா ஹீரோ? ஆர்யா சொல்லுவானா 20 வருஷத்தோடைய டிப்ஸ் எல்லாமே கையிலே வச்சிருப்பேன் அப்படின்ட்டு? சொல்லுவானா சொல்ல மாட்டானாப்பா? ஒரு சீன்ல ட்ரெயின்ல போயிட்டு இருப்பான், இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க வந்துரும் சொல்லி சொல்லுவானா சொல்ல மாட்டானா? அவனெல்லாம் எதை கொண்டு அடிக்கணும்னு தெரியல. ஓகே, Elliott wave theory சொன்ன மாதிரியே பேட்டர்ன்ஸ் ரிப்பீட் ஆகுமான்னு கேட்டோம்னா ரொம்ப ரொம்ப ரேர். அப்படி ரிப்பீட் ஆச்சுன்னா எல்லாருமே பணக்காரன் ஆயிடுவாங்க. இட் இஸ் நோன் as expectancy. Done. That's all with derivatives. நம்ம மற்றதெல்லாம் சின்ன சாதாரணப்பா இருக்கும், விட்டதெல்லாமே நீங்க பார்த்துக்கோங்க. வேற என்னப்பா எடுக்கணும்? இன்னும் வேற என்னப்பா இருக்கு? ஸ்டார்ட் அப் ஃபினான்ஸ். எஸ், இன்னும் ரெண்டே தான் இருக்கு, பார்க்கலாம். ஸ்டார்ட் அப் அது ஈஸிப்பா, டோன்ட் பாதர். நான் சொல்றதை மட்டும் அப்சர்வ் பண்ணிக்கோங்க, வேற எதுவும் இல்லை. இங்க எங்கப்பா மெயில் இருக்குமேப்பா? ஏன்பா ஸ்கிரீன் தெரியுதாப்பா? எஸ் சார். எஸ் சார். பாருப்பா,
இல்ல பார்க்காதீங்க, இருங்க. இப்போ உங்களோட டெக்ஸ்ட் ஓபன் பண்ணிக்கோங்கப்பா. அவங்களோட டெக்ஸ்ட் நேற்று கொடுத்தது ஆகட்டும், இல்லைன்னா இதுவாகட்டும், எது வேணாலும் ஓப்பன் பண்ணி. நேற்று கொடுத்தது இருக்கா இல்லையான்னு வரல, இது எடுத்துக்கோங்க, உங்களுடைய புக்கே எடுத்துக்கோங்க. உங்களுடைய புக்கில் ஸ்டார்ட் அப்புக்கு போய்க்கோங்க. எந்த 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 சாப்டர் பாது? வேல்யூவேஷன். ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்பர் 13 நினைக்கிறேன், பிஸ்னஸ் வேல்யூவேஷன். எடுத்துட்டீங்களாப்பா? ஓகேவாப்பா? பாருப்பா. ஏன்பா வேல்யூவேஷன் பண்றதுக்கு எத்தனை அப்ரோச்சஸ் இருக்குப்பா? 3. நம்பர் 1 இன்கம், நம்பர் 2 மார்க்கெட், நம்பர் 3 காஸ்ட் அப்ரோச். ஓகே பாருப்பா. ஸ்டார்ட் அப்ஸ்க்கு எல்லாமே வந்து அந்த 3 அப்ரோச்சஸ் யூஸ் பண்றது கஷ்டமா இருக்கும். ரீசன் என்ன? ரீசன் என்ன? கேஷ் ஃப்ளோஸ் வந்து ப்ரொஜெக்ட் பண்றது கஷ்டம். மார்க்கெட்டுக்கு வந்து கம்பேரிட்டிவ்ஸ் இருக்காது. காஸ்ட்டுக்கு பெருசா அசெட்டே இருக்காது, நெட் அசெட்ஸ். அப்போ என்ன பண்றாங்கன்னா, there is a special methods called method number 1 first Chicago method. என்ன மெத்தட்? first Chicago method. By default it is based on income. என்ன approach அது? income approach. By default first Chicago method is based on income approach. என்னப்பா அங்க எழுதிக்கோங்க, by default it is based on income approach. இருக்கா? மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டார்ட் அப் இருக்கா? எடுத்துட்டீங்களாப்பா? by default it is based on income approach. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவீங்கன்னு பாருங்க. இப்ப கேபிட்டல் பட்ஜெட்டிங்ல பெஸ்ட் கேஸ் சினேரியோ, வர்ஸ்ட் கேஸ் சினேரியோ, நார்மல் கேஸ் சினேரியோ கால்குலேட் பண்ணிருக்கீங்களாப்பா? பெஸ்ட் கேஸ், வர்ஸ்ட் கேஸ், ரிஸ்க் அனாலிசிஸ் இன் கேபிட்டல் பட்ஜெட்டிங்ல. ஓகே, சோ இங்க பாரு, பெஸ்ட் கேஸ் சினேரியோல எனக்கு வந்து என்னோட வேல்யூ வந்து 120 crores இருக்கும். ஓகே, அப்சைடு சாரி பேஸ் கேஸ்னா நார்மல் கேஸ். பேஸ் கேஸ்னா என்ன? நார்மலா எனக்கு எவ்வளவு இருக்கும்? 120. நல்லா போச்சுன்னா என்னோட வேல்யூ எவ்வளவு இருக்கும்? 180. டவுன் சைடு கேஸ் நல்லா போகல, அன்ஃபேவரபிளா இருந்துச்சுன்னா என்னோட வேல்யூ எவ்வளவு இருக்கும்? 50. அதுக்கு நான் என்ன கொடுக்குறேன்னா வெயிட்ஸ் கொடுப்பேன். ஓகேவா? ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் செட் டு பி நோன் as present value of your future cash flows. சிங்கிள் ப்ரொஜெக்ஷன்ஸ் போடாம 3 விதமான ப்ரொஜெக்ஷன்ஸ் போட்டு அதுக்கு நீங்க பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சு அதுக்கு நீங்க வெயிட்டேஜ் கொடுத்து நீங்க டிரைவ் பண்றது தான் என்ன? வெயிட்டட் வேல்யூவேஷன். இந்த சொல்ற மெத்தட் தான் என்ன? ஃபர்ஸ்ட் சிகாகோ மெத்தட். இந்த எக்ஸல் ஷீட் அனுப்புவேன், டோன்ட் பாதர். ஓகே, இந்த எக்ஸல் ஷீட் அனுப்புவேன், பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஏன்பா புரிஞ்சுதா புரியலையாப்பா? புரிஞ்சுதா புரியலையா? பாயிண்ட் நம்பர் 1. நெக்ஸ்ட் ஒன், இன்னொருத்தன் என்னப்பா? பெர்கஸ் மெத்தட். அவன் தான் ஆத்தர்ப்பா, பெர்கஸ் மெத்தட். ஓகே, ஏன்பா வந்துட்டீங்களாப்பா? எஸ் எஸ். ஏன்பா உன்னோட கொஸ்டின் உன்னோட சிலபஸ்ல தப்பா கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த கரெக்ட் ஒன். சி ஹியர். ஏன்பா பேஜ் நம்பர் என்ன? சாரி, பேஜ் நம்பர் இல்லையா? ஒரு நிமிஷம் இரு. ஸ்டார்ட் அப்க்கு முன்னாடி. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் கம்ஸ் பெர்கஸ் மெத்தட். எடுப்பா, பெர்கஸ் மெத்தட்ல என்ன சொல்றான்னு பாரு. ஏன்பா ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன கொடுத்துருக்கான்னு பாருப்பா. கொடுத்துருக்கிற டெக்ஸ்ட பாருங்க. கொடுத்துருக்கிற டெக்ஸ்ட் வேல்யூவேஷன் பேஸ்ட் ஆன் 5 key success factors. என்னென்னலாம் சக்சஸ் ஃபேக்டர்னு பாருங்க. பேஸ் மாடல், பேஸ் வேல்யூ நம்பர் 1. நம்பர் 2 டெக்னாலஜி. நம்பர் 3 எக்ஸிகியூஷன். நம்பர் 4 strategic relationship. 5th one production and sales. இந்த 5 ஃபேக்டருக்கு ஒவ்வொரு ஃபேக்டருக்குமே 5 lakhs USD அலாட் பண்றான். ஓகேவா? அப்போ டோட்டல் ஸ்டார்ட் அப் 5 lakh into 5 எவ்வளோ? 25 lakh USD தான் என்ன பண்றான்? வேல்யூ பண்ணுவான். ஸ்டார்ட் அப்பவே வந்து என்ன சொல்றான்? 25 lakh USD தான் வேல்யூ பண்றான். இங்க எவ்வளவு போட்டிருக்கான்? 52 போட்டிருக்கானா? உல்டா 25 million, 2.5 million, சாரி. 25 lakh எவ்வளோப்பா? 2.5 million USD தானப்பா. கரெக்ட் பண்ணிக்கோங்கப்பா. மொத்த ஸ்டார்ட் அப்க்கு எவ்வளவு வேல்யூ கொடுக்குறான்ப்பா பெர்கஸ்? ஏன்பா எவ்வளோப்பா கொடுக்குறான் பெர்கஸ்? 25 lakhs டாலர் ஆர் 2.5 பில்லியன் டாலர், மில்லியன் டாலர்.
ஏன்பா புரியுதாப்பாங்க? ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸ்க்கும் எவ்வளோப்பா அலாட் பண்ணியிருக்கிறேன்? 5 lakh 5 lakh 5 lakh 5 lakh. ஓகேவா? எஸ். ஃபர்ஸ்ட் டைப் என்னப்பா? ஃபர்ஸ்ட்க்கு என்னப்பா கொடுக்குறேன்? ஃபர்ஸ்ட் என்னப்பா? பேசிஸ் வேல்யூ. என்னது? பேசிஸ் வேல்யூ which is known as ரெவென்யூ மாடல். ரெவென்யூ மாடல் கரெக்டா? பிசினஸ் எப்படி அதானப்பா பேசிஸ். பிசினஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகும், ரெவென்யூ எப்படி ஜெனரேட் ஆகும்ன்றதா பேசிஸ். அப்போ அதுக்கு எவ்வளவு அசைன் பண்ணிருக்கிறான்? 5 lakh. அதுக்கு நான் எவ்வளவு அலோகேட் பண்றேன்? $2,50,000. அப்போ என்ன பண்ணும்? செல்ஃப் எவாலுவேட் பண்ணும். டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ? 5 lakh. அதுக்கு நான் எவ்வளவு அலோகேட் பண்றேன்? 2,50,000. இது நீ அலோகேட் பண்ண மாட்டேன். என்ன பண்ணுவானா, வேல்யூவர் வருவான். வேல்யூவர் உட்காந்துட்டு அவன் கிட்ட செக்லிஸ்ட் இருக்கும். அதெல்லாம் இருந்துச்சுன்னு செக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்? இவ்வளவு வேல்யூ அலோகேட் பண்ணுவான். அப்போ இங்க யாரை அவாய்ட் பண்றீங்க? நீங்க பிரசன்ட் வேல்யூவை நீங்க அவாய்ட் பண்றீங்க. ஓகேவா? கொடுத்திருக்கக்கூடிய பாராமீட்டர்ஸ்க்கு என்ன பண்ணுவீங்க? டோட்டல் மார்க்ஸ் இருக்கும். அந்த டோட்டல் மார்க்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அலோகேட் பண்ணிட்டு போவீங்க. ஏப்பா புரியுதா புரியலையாப்பா? நெக்ஸ்ட் என்னப்பா? செகண்ட் ஒன் டெக்னாலஜி. செகண்ட் ஒன் என்னப்பா பாருங்க, அவைலபிள் புரோட்டோடைப். அவைலபிள் புரோட்டோடைப் ஸ்பீக்ஸ் வித் டெக்னாலஜி. இங்க பாரு, இங்கே போட்டுறேன் நான். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். கரெக்டா? இன்சர்ட். இட் ஸ்பீக்ஸ் ஆன் பேசிஸ் வேல்யூ. ஓகே. நெக்ஸ்ட் இதுக்கு என்ன? டெக்னாலஜி. ஓகேவா? டெக்னாலஜி